கரண்ட் போச்சுன்னா சொல்லுங்க. கரண்ட் போச்சு போச்சுன்னா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ் கிராமர்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து பார்க்க போறோம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் இஃப் கிளாஸஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதோட கண்டினியூஷனா இப்போ வந்து பார்க்க போறது இங்கிலீஷ் கிராமர்ல சென்டென்ஸ் பேட்டர்ன். இது வந்து கிராமர் அப்படின்னே சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஒரு 2 கொஸ்டினாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரியோ இல்ல டென்ஸ் தெரிஞ்சாதான் இந்த கிராமர் இதுக்குள்ள போக முடியும், சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு போடணும் அப்படின்னா டென்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் எல்லாம் கிடையாது. டென்ஸ்லாம் தெரியலனா கூட நீங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு டென்ஸ் தெரியணும் அப்படிங்கிற ஒரு முக்கியம் கிடையாது. மத்த இதெல்லாம் படிக்கும் போது ஓரளவுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுல அந்த அளவுக்கு டென்ஸ்லாம் தெரியணும் அவசியம் இல்ல. சென்டென்ஸை படிச்சுட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கான மீனிங்கை உங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது போதும். அதை தாண்டி பெருசா வந்து இதுல நிறைய தெரிஞ்சுக்கிட்டாதான் இது பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல கிராமர்லாம் கிடையாது. இது ஒரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் பார்ட், அவ்வளவுதான். இது நீங்க படிக்காமலே போனா கூட நிறைய பேர் வந்து கரெக்டா கிளியர் பண்றீங்க. ஸோ இதுல உங்களுக்கு நான் புரியாத ஒரு விஷயத்தையோ இல்ல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையோ சொல்ல போறது இல்லை. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்க போகுது. சென்டென்ஸ் பேட்டர்ன் இப்போ சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம்ல, படம் வரைந்து பாகம் புரி அப்படின்னு படிக்கிறோம்ல, அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் எழுதிடுவோம், அதை பார்ட்டா பிரிக்க போறோம். அதுல என்னென்ன பார்ட்லாம் இருக்கு, கண்ணு வரைஞ்சா கண்ணுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன பார்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இதை தாண்டி இதுல வந்து பெருசா வேற எதுவுமே கிடையாது. இப்ப நார்மலாவே நீங்க வந்து இதுக்கு ஒரு பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த படிக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு படிக்கணும் இல்லையா? அப்படி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிற டாபிக் மனசுல நிற்கும். சென்டென்ஸ்லயும் அதே மாதிரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புத்திசம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ புத்திசம் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி படிக்க ஆரம்பிப்பீங்க? படிக்கும் போது என்னோட கிளாஸ் எல்லாத்துலயுமே சொல்லுவேன், எந்த டாபிக் படிச்சாலும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே படிக்கணும். உங்களுக்கு நீங்களே கொஸ்டின்ஸ் கேட்டே படிக்கணும். அப்ப அதுதான், அதுக்கு பேர் தான் வந்து கரெக்டா நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறதே வந்து எதை படிச்சாலும் அதுல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே படிக்கணும். இப்போ புத்திசம் படிக்கிறோம் அப்படின்னா who is the founder of புத்திசம், இந்த புத்திசத்தை வந்து நிறுவனது யாரு, எதுக்காக அவர் நிறுவனாரு, புத்திசம் அமைக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன காரணத்துக்காக புத்திசம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டே படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி சாதாரணமா ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை வச்சுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். டீனா watching Tina is watching Dragon movie. டீனாங்கிற பொண்ணு டிராகன் மூவி என்ன பண்றாங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. இதுதான் சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருந்து என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம்? Who is watching Dragon movie? Who is watching Dragon movie? Who is watching Dragon movie அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்கலாம். வேற டீனா என்ன மூவி பார்த்துட்டு இருக்காங்க? டீனா is watching which movie அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், क्वेश्चन கேட்கலாம். வேற டீனா வந்து டிராகன் மூவி தான் பார்த்துட்டு இருக்காங்களா? இஸ் டீனா வாட்சிங் டிராகன் மூவி? இஸ்ன்ற வார்த்தை, அதாவது இந்த மாதிரி வேர்ப் எல்லாம் முன்னாடி போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆமாவா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறதா அர்த்தம். இஸ் டீனா வாட்சிங் டிராகன் மூவி அப்படின்னு சொல்லி. சோ இப்ப எழுதின இந்த ஒரு சின்ன கொஸ்டின்ல ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியுது, 3 கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ண முடியுது. இந்த மாதிரி நீங்க எந்த சென்டென்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலும் சென்டென்ஸ்ல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம சென்டென்ஸ், அதுல இருந்து எதுக்கு கொஸ்டின்ஸ்னு உங்களுக்கு வந்து தோணலாம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸை வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிக்க போறதே அந்த சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணி கேட்க போறீங்க அப்படிங்கறத வச்சுதான். போலாமா? புரியுதா எப்படி உள்ள போக போறோம்னு? நீங்க சென்டென்ஸ் படிக்கும் போது அதுல இருந்து என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கறத வச்சுதான் நீங்க அதை என்னெல்லாம் பிரிக்க போறீங்க அப்படின்றதே இருக்கு. மத்தபடி இதுல பெருசா எதுவுமே இல்ல, ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன் இதை பொறுத்த வரைக்கும் இதுல பேசிக்கா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம்
ஓகே, அது ஆப்ஜெக்ட் கீழே வந்துடும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்புறம் காம்ப்ளிமெண்ட் இருக்கும், அட்ஜெக்ட் இருக்கும். இவ்வளவுதான். இதை வச்சுதான் என்ன பண்ண போறீங்க, எல்லா சென்டென்ஸையும் கம்ப்ளீட்டா பிரிக்க போறீங்க. அதுல நம்ம ஒன்னொன்னு என்ன பண்ண போறோம்னா கேட்டகரி வைஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து படிக்கும் போது வந்து இப்படி நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சு படிப்பாங்க. S+V ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இப்படி இருக்கும், S+V A ஸ்டேட்மெண்ட்னா இப்படி இருக்கும், S+V+C ஸ்டேட்மெண்ட்னா இப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் வச்சு படிக்க போறது இல்ல. ஏன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கலாம். இதுதான் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடும். அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னன்ற சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு எப்படி வேணாலும் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து கொடுக்கலாம். அதை எப்படி கொடுத்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணும், அதை பிரிச்சு உங்களுக்கு எழுத தெரியணும். சோ இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்னென்னன்றதை சொல்ல போறோம், சொல்லிட்டு டைரக்டா உள்ள போக போறோம். கிளியர்? சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுப்போம். சைடுல சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் verb, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், fourth one adjunct. இதெல்லாம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும். ஒரு சென்டென்ஸை இத்தனை பார்ட்ஸா தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிரிக்க போறீங்க. சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இருக்கும். இதை தான் என்ன பண்ண போறீங்க, பிரிக்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா verb. ஏன் வேர்ப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்காதீங்க. எல்லாம் சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சப்ஜெக்ட் இல்லாம கூட சில நேரம் சென்டென்ஸ் இருக்கும். ஆனா வேர்ப் இல்லாம சென்டென்ஸ் இருக்கவே இருக்காது. வேர்ப் அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும். அதனால நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ண போறோம்னா வேர்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ வேர்ப் அப்படின்னா என்ன, ஆக்ஷன். வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன். வெரி குட். வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன். ஏதோ ஒரு செயலை குறிக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ப்னு சொல்லுவாங்க. வேர்ப் அப்படின்னா நாம செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நடக்கிறேன், ஓடுறேன், பாடுறேன், சிரிக்கிறேன், இது எல்லாமே என்னதான், என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய செயல்களை குறிக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, verb அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ verb அப்படின்னா என்னன்றது புரியுதா? சோ இந்த மாதிரி உங்க ஆக்ஷன்ஸை குறிச்சா மட்டும்தான் அது verb அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. be verbs அப்படின்னு சொல்ல verbs இருக்கு. be verbs verbல ரெண்டு கேட்டகரிப்பா. ஒன்னு be verbs, இன்னொன்னு ஆக்ஷன் verb. ஆக்ஷன் verbsனா என்னன்றது சொல்லிட்டோம். நம்ம சிரிக்கிறது, பாடுறது, பேசுறது இது எல்லாமே எது கீழ வந்துரும், ஆக்ஷன் verbsக்கு கீழ வந்துரும். be verbs அப்படிங்கிறது என்னன்னா am, is, are, was, were, will be. சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா be verbs அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, be verbs சொல்லுவாங்க. சோ verb அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஒரு சென்டென்ஸ்ல verb அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா verb அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை குறிக்கக்கூடியதுதான் verb அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ அந்த சென்டென்ஸ்ல எது ஆக்ஷனை குறிக்குதோ, எது செயலை குறிக்குதோ அதுதான் verb. அப்படியும் verb வரலாம், அப்படி இல்லாம எப்படியும் வரலாம். இந்த மாதிரி am, is, are, was, were, will beங்கிற மாதிரி be verbs வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டென்ஸ்ல வந்து கொடுக்கலாம். சோ verbனா என்னன்றது புரிஞ்சிருச்சா? இது மட்டும்தான் இது உள்ளதிலே வந்து ரொம்ப சிம்பிளா உள்ளது. சோ இதுல பெருசா எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க நார்மலா பார்த்தாலே இதுதான் verb அப்படின்ற மாதிரி எந்த சென்டென்ஸ்லயும் எந்த க்ளூமே இல்லாம என்ன பண்ண முடியும், உங்களால ஐடென்டிஃபை பண்ற முடியும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதனால அது verb அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக்ஷன் இல்லாம ஒரு verb இருக்கும் அப்படின்னா அது be verb-ஆ இருக்கும். அந்த be verbs அப்படிங்கிறது இதுதான். இது கொடுத்திருந்தாலும் அது என்னதான் சொல்லுவீங்க, verb-ன்னு தான் சொல்லுவீங்க. சோ verb புரிஞ்சிருச்சா? அடுத்தது போலாமா? சோ இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். verb வச்சு எழுதலாம்னா play, sing, wash, speak. So இத வந்து சென்டென்ஸ்ல எழுதணும்னா I play, we sing, she eats, she speaks. இதெல்லாம் என்னன்னா சென்டென்ஸ்ல அந்த verb வந்து எப்படி merge ஆகும்னு கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்ல. verbனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கொடுத்துருக்கக்கூடிய verb-ஐ எப்படி வந்து அந்த சென்டென்ஸ்க்குள்ள merge பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் அது அவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு verbனா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். இதுக்கப்புறம் பின்னாடி போகும்போது சென்டென்ஸ்ல verb எப்படி இருக்குங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறதா. அடுத்து போலாமா, சப்ஜெக்ட் போலாமா? அடுத்து so next one என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன, நேம் குறிக்கிறது. வேற சப்ஜெக்ட்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேக்குறேன். சப்ஜெக்ட்னா பார்த்தோன்னே அடுத்து நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தெரியும் சப்ஜெக்ட்னா என்னன்றது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அது கேக்குறேன். பேரை குறிக்கணும், இடத்தை குறிக்கணும். IVU, வெரி குட்.
அனிமல்ஸ். ஸோ நவுன் எல்லாமே வந்து என்னத்துல வரும் அப்படின்னா சப்ஜெக்ட்ல வரும். சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு செயல்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒரு செயல் ஒரு verb இல்லாம ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்காது. ஸோ அந்த செயலை வந்து செய்யக்கூடிய நபரை வந்து கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க தான் அதுல சப்ஜெக்ட். கிளியரா? நம்ம சொல்றோம்ல, பேர் வரலாம், இல்ல ஒரு அனிமல் வரலாம், இல்ல ஒரு இடம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனித்தனியா சொல்றோம் இல்லையா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல வேர்ப்னு ஒன்னு இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சென்டென்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த வேர்ப் அந்த ஆக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்ஷனை அந்த சென்டென்ஸ்ல யாரு செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க கேட்கணும். யாரு செய்யறாங்கங்கறத பார்க்கணும். அந்த क्वेश्चन வந்து என்ன வரணும்? அந்த செயலை செய்பவர் யார்? ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ மீரா sings a song. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? மீரா ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு இருக்கு. மீரா ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு இருக்கு. அப்ப அவங்க பாடுறது தான் என்ன இதுல? verb. பாடுறது தான் verb. sings அப்படிங்கக்கூடிய இந்த பாடுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா verb அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த பாட்டை யாரு பாடுறாங்க? இங்க வரக்கூடிய क्वेश्चन அதுதான். பாட்டை யாரு பாடுறாங்க? நம்ம சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். யாரு பாடுறாங்க? இப்ப இது இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆக்ஷனை பத்தி தான் பேசுறாங்க. சிங்ஸ் பாடுறது. பாடுறது தான் இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன். verb அப்படிங்கிறது இதுல இருக்குது பாடுறது தான். சோ இந்த பாடுறதை யாரு பண்றாங்க? மீரா. யாரு பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ யாரு? ஒரு சென்டென்ஸ்ல யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு, அந்த செயலை செய்யக்கூடியவங்க யார் அப்படிங்கிற கேள்விக்கு யாரு பதிலோ அவங்க தான் வந்து அந்த சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட். புரியுதா? கிளியரா இருக்கா? சோ இப்ப இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாடுறது அப்படிங்கிறது வேர்பா இருக்கு. அந்த பாட்டை யாரு பாடுறாங்க? மீரா பாடுறாங்க. அப்போ மீரா தான் இந்த இடத்துல என்ன இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட். நம்ம வந்து உங்கள்ட்ட இனிமே யாராவது சப்ஜெக்ட்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? பேரு, இடம், ஊர் அப்படின்னா சொல்லுவீங்க? சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஒரு சென்டென்ஸ்ல யாரு அந்த செயல், அந்த சென்டென்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய செயலை யாரு செய்யறாங்களோ அவங்கள தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். சோ அது கீழே நான் எல்லாமே வரும். நீங்க சொன்ன மாதிரி ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாமே வரும். இது எல்லாமே வரும். இந்த யூ அப்படிங்கிறது சில நேரம் சப்ஜெக்டாவும் இருக்கும், சில நேரம் ஆப்ஜெக்டாவும் இருக்கும். அது கண்டெக்ஸ்ட் பொறுத்தது, எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. நேம்ஸ் எல்லாம் வரலாம். மீரா, கார்த்திக் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டென்சஸும் வரலாம். சாரி, பேரு நேம்ஸும் வந்து வரலாம். சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர் பேரு என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்ல யாரு அந்த அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய செயலை செய்யறாங்க, அந்த செயலை யாரு செய்யறாங்களோ அவங்களதான் நான் என்னன்னு சொல்லுவேன்? சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். அது சிம்பிளா சொல்லணும், அது மட்டும் தான். இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு கீழே வந்துரும். ஐ, வி, யூ, தே அப்படின்னு சொல்லி எல்லாமே அது கீழே வந்துரும். இப்ப மீராக்கு பதிலா நான் ஷீன்னு கொடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஷீ தான் சப்ஜெக்ட். ஷீ சிங்ஸ் அ சாங் அப்படின்னா இந்த இடத்துல யாரு பாட்டு பாடுறாங்க? ஷீ அப்படிங்கக்கூடிய இந்த பர்சன் தான் என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க. அவங்களுடைய ஜெண்டரை குறிக்குது. சோ அது வந்து வந்துரும். சோ இது எல்லாமே இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எல்லாமே இந்த யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குள்ள வந்துரும். ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்ல ஆக்ஷன் ஒண்ணு இருக்கும், செயல்னு ஒண்ணு இருக்கும். செயல் இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா இருக்காது. வேர்ப் எல்லாத்துலயும் இருக்கும். நீங்க சென்டென்ஸ் பேட்டர்னை வந்து அப்ரோச் பண்ணும்போதே வேர்ப்ல இருந்து அப்ரோச் பண்ணணும். முதல்ல அந்த சென்டென்ஸ்ல இருக்க வேர்ப் என்னங்கறத கண்டுபிடிங்க. அது என்ன டென்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல. பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தாலும் சரி, பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருந்தாலும் சரி, பிரசன்ட் கண்டினியூஸ், அந்த டென்ஸை பத்தி உங்களுக்கு கவலையே தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸை பாக்குறீங்க, சென்டென்ஸ்ல வேர்ப் என்னன்றதான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். வேர்ப் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டு அது வேர்ப்னு டினோட் பண்ணிட்டு அந்த வேர்பை யாரு செய்யறாங்கன்றத பார்க்கணும். யாரு செய்யறாங்களோ அவங்க தான் எப்போதுமே இந்த சென்டென்ஸ்ல என்னவா இருப்பாங்க? சப்ஜெக்டா இருப்பாங்க. கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டும் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் சோ ஆப்ஜெக்ட் வந்து கடைசியா பார்க்கலாம். சோ ஆப்ஜெக்ட் கடைசியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் என்ன? ஒரு சென்டென்ஸை முழுமையடைய வைக்கக்கூடிய வார்த்தை. வேற இப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல இது எப்படிப்பா முழுமையடையும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டா இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் முழுமையடையாது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க எப்படி இருந்தாலும், சென்டென்ஸ் எப்படி இருந்தாலும். சரி, வேற எப்படியெல்லாம் அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம் காம்ப்ளிமெண்ட்? என்னப்பா? அனு இஸ் a doctor. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நானே சொல்லிடுறேன், இது சப்ஜெக்ட், இது வேர்ப், இது காம்ப்ளிமெண்ட். எப்படி எப்படி காம்ப்ளிமெண்ட் இது?
சோ அந்த டாக்டர் இல்ல அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஆமாவா? ஆமாதான். she is. நான் அப்ப அந்த டாக்டர் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துட்டேன் அப்படின்னா வெறும் அனு இஸ் அப்படின்னு அனு அனு என்பவள் அப்படின்றதோட அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதை வேற எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? எக்ஸாக்டா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியற மாதிரி அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இல்லப்பா. சோ நீங்க காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத சிம்பிளா கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு சென்டென்ஸ்ல வேர்பை கண்டுபிடிச்சு அந்த செயலை செய்யறவங்க சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றீங்களோ அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட வர்ணனைப்படுத்துற மாதிரி அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட பத்தி பேசுறது தான் காம்ப்ளிமெண்ட். இங்க பாருங்களேன், அனு இஸ் a டாக்டர். இந்த இடத்துல அனு என்பவள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மருத்துவர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி குறிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த டாக்டர் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அதனால இதை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா அனு இஸ் a டாக்டர் அப்படின்னா அனு என்பவள் மருத்துவர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா எதை மென்ஷன் பண்றாங்க? இந்த மருத்துவர் அப்படிங்கிற வார்த்தை யாரை டினோட் பண்ணுது, யாரை குறிக்குது? இந்த சென்டென்ஸ்ல அணுவை குறிக்குது. அணுங்கிறது யாரு? இதுல சப்ஜெக்ட். அப்ப காம்ப்ளிமெண்ட் எப்போதுமே யாரை பத்தி பேசும்? சப்ஜெக்ட பத்தி பேசும். சப்ஜெக்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்ட பத்தி பேசக்கூடிய வார்த்தையை நான் என்னன்னு சொல்லுவேன்? காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவேன். இப்ப புரியுதா? சோ நீங்க வெறுமனே ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுதான் காம்ப்ளிமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா சென்டென்ஸை பார்த்தோன்னே இன்னைக்கு நான் சென்டென்ஸ் வந்து இதுக்கு கீழே எழுதி போடும் போது இதுல இது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஒரு 4 கொஸ்டின் சேர்த்தாப்புல பார்க்கும்போது அதுல உங்களால என்ன பண்ண முடியாது? இதுதான் காம்ப்ளிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனால காம்ப்ளிமெண்ட்னா உங்களுக்கு எப்போது எப்படி ஞாபகத்துல இருக்கணும்? சப்ஜெக்ட பத்தி பேசக்கூடிய வார்த்தையை நான் என்னன்னு சொல்லுவேன்? காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவேன். மோஸ்ட்லி இந்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வருதுல, டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி போலீஸ், சாரி எந்த விதமான ஒரு ப்ரொஃபஷன்ஸை பத்தி வருது இல்லையா, அது வந்து இந்த சப்ஜெக்டுடைய ப்ரொஃபஷன்ஸை பத்தி பேசினாலோ இல்ல இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படிப்பட்டவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இத பாருங்களேன், இந்த சென்டென்ஸ்லயும் இது என்ன? இது சப்ஜெக்ட், இது வெர்ப், இது காம்ப்ளிமெண்ட். அகைன் இந்த வெரி இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்ல அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாதுதான். ஜான் அப்படிங்கிறவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை யாரை சொல்லுது, யாரை பத்தி பேசுது? ஜானை பத்தி பேசுது. ஜான் அப்படிங்கிறது யாரு? ஒரு சப்ஜெக்ட். சோ இந்த வார்த்தை எந்த வார்த்தை உங்களுக்கு எதை பத்தி சப்ஜெக்ட பத்தி பேசுதோ அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேல வந்து ப்ரொஃபஷன்ஸை பத்தி பேசுறாங்க. இவங்க வந்து அணு அந்த சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பேசுது. கீழே இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல வந்து பாருங்க, இதுல வந்து இன்டெலிஜென்ட், அந்த ஜான் அப்படிங்கிறவங்க இன்டெலிஜென்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பத்தி பேசுது. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பேசுது. எப்படி பார்த்தாலும் அந்த சப்ஜெக்ட பத்தி தான் பேசுது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா ப்ரொஃபஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா வரும். இந்த மாதிரி அவங்களுடைய கிளவரா இருக்காங்க. யாராவது ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஜான் இஸ் a very intelligent அப்படின்னு கொடுத்திருக்க மாதிரி பிரேமா இஸ் வெரி கிளவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அதாவது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த சப்ஜெக்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி கொடுக்கறது, இல்ல சப்ஜெக்ட் வந்து வர்ணனைப்படுத்துற மாதிரி கொடுக்கறது, இல்ல அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி கூட இருக்கட்டும், எப்படியும் இருக்கலாம். ஆனா அது எதை பத்தி மட்டும்தான் பேசும்? சப்ஜெக்ட பத்தி மட்டும்தான் பேசும். புரியுதா? சோ காம்ப்ளிமெண்ட் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம்ல? சோ இதுலயே கடைசியா ஒரு டேப்லேஷன் போடுவோம். நீங்க சொல்றதை வச்சுதான் போட போறேன். So next one, adjunct. So adjunct na சொல்லுங்க, adjunct na என்ன? உங்களோட புரிதல் adjunct அப்படிங்கறத பத்தினா உங்களோட புரிதல். சென்டென்ஸ் பேட்டர்னே படிக்காமலாம் வந்திருக்க மாட்டீங்க, எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. எதுவுமே தெரியாம இருக்காது. டைம், ஓகே அதான் டைம் சொல்லிட்டீங்க. அப்புறம் இடம் காலம், அப்புறம் இடம் காலம் டைம், அப்புறம் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் முழுமையடையாது. அதே மாதிரி அட்வர்ப் அட்ஜென்ட்டுக்கு புரியல. இந்த வார்த்தையை எடுத்துட்டாலும் எப்படி காம்ப்ளிமெண்ட்டுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் வார்த்தையை எடுத்துட்டா சென்டென்ஸ் முழுமை அடையாது, அதை சேர்த்தா மட்டும்தான் முழுமை அடையும் சொன்னீங்களோ அதே மாதிரி அட்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் சென்டென்ஸ்ல எந்த பொருளும் மாறாது, அப்படியே இருக்கும். அதாவது இந்த வார்த்தை தேவையே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? she
runs fast. She runs fast னு எழுதியிருக்கேன். Subject, verb, adjunct. இது இப்படி பிரிச்சிருக்கோம். வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. She called me yesterday. So இதுவும் subject, verb, object, adverb அப்படிங்கிற மாதிரி வரும். So இது adverb. இப்ப நம்ம இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் verb எல்லாம் விட்டுருங்க. நம்ம எதை பத்தி மட்டும் தான் பாக்குறோம், இங்க அட்ஜெக்ட் பத்தி மட்டும் தான் பாக்குறோம். சோ இதை வச்சு சொல்லுங்க. சோ அட்ஜெக்ட் அப்படிங்கிறது பேசிக்காவே இந்த சென்டென்ஸ்ல இருந்து அந்த வார்த்தையை நான் எடுத்துட்டா கூட அட்ஜெக்ட்டுக்கான அந்த வார்த்தையை நான் எடுத்துட்டா கூட சென்டென்ஸ் கம்ப்ளீட்டடா தான் இருக்கும். அது வந்து ஆட் ஆகுறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். she runs fastly, ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. she runs fast அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ வேகமா ஓடுவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஃபாஸ்ட்ங்கிற வார்த்தையை நான் அட்ஜெக்ட்னு போட்டிருக்கேன்னா இந்த வார்த்தையை நான் எடுத்துட்டாலும் கூட இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டடா இருக்குமா? she runs, அவ ஓடுவா, கம்ப்ளீட்டா தானே இருக்கு. அவ எப்படி ஓடுவாங்கிறதா பின்னாடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா கொடுத்துருக்காங்க. அவ ஓடுவாங்கிறது என்னதான் இருக்கு? கம்ப்ளீட்டடா தான் இருக்கு. அப்படியே கீழே பாருங்க. she called me yesterday, நேத்தி அவ எனக்கு கால் பண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. she called me அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னாலும் இதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. she called me அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அப்படின்னாலும் அவ எனக்கு கால் பண்ணா, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ எனக்கு நேத்தி கால் பண்ணாங்கிறது சென்டென்ஸ்ல இருக்கு. எஸ்டர்டேங்கிறது அட்ஜெக்ட். இதை நான் எடுத்துட்டா கூட she called me அப்படிங்கிறதுல சென்டென்ஸ் கம்ப்ளீட்டடா தான் இருக்கு. எஸ்டர்டேங்கிறது நான் என்னதான் பண்ணிருக்கேன்? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் தான் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி அட்ஜெக்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் ஆகுறது. ஆனா உங்களுக்கு இதை பார்த்தோன்னே டக்குனு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால வந்து இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட் எப்படி சப்ஜெக்ட பத்தி பேசுதோ, சப்ஜெக்ட பத்தி பேசினா அது குறை பேசினாலும் சரி இல்ல நல்லதா பேசினாலும் சரி என்னமோ, ஆனா சப்ஜெக்ட பத்தி பேசினா அது காம்ப்ளிமெண்ட் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி அட்ஜெக்ட் அப்படிங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். வேர்ப் இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ப் இருக்கு இல்லையா, அதை டிஸ்கிரைப் பண்ணும். இப்ப பாருங்களேன், she runs fast அப்படின்னு இருக்கு. நான் அந்த fast அப்படிங்கறத adverbனு குறிக்கிறேன். runs அப்படிங்கறத verb அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்? டினோட் பண்றேன். சோ இப்ப அவ வேகமா ஓடுவா அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அவ ஓடுறதை தான் என்ன பண்ணிருக்காங்க? இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்ப இதே வந்து she runs slowly அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவளோட ஓட்டம் ரொம்ப மெதுவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? she runs fast ன்னு கொடுத்திருக்காங்க. அவளோட ஓட்டம் எப்படி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க? வேகமா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அட்ஜெக்ட்ங்கிற வார்த்தை எதை பத்தி பேசும்? வேர்ப பத்தி பேசும். வேர்ப வந்து அது எப்படி சப்ஜெக்ட பத்தி காம்ப்ளிமெண்ட் வந்து குறையாவும் பேசலாம் இல்ல வந்து நிறையாவும் பேசலாம் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி அட்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் அது வேர்ப பத்தி பேசும். அது பாசிட்டிவாவும் பேசலாம், நெகட்டிவாவும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அது எதை பத்தி பேசும்? வேர்ப பத்தி பேசும். சோ வேர்ப பத்தி பேசினா அது என்னன்னு சொல்லுவீங்க? அட்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. வேற எதுல எல்லாம் அட்ஜெக்ட் போடுவாங்க அப்படின்னா டைம் பவுண்ட்ஸ், எஸ்டர்டே, திஸ் மார்னிங், டுடே, நவ், எஸ்டர்டே, திஸ் வீக் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் பவுண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது எல்லாமே அட்ஜெக்ட் கீழே வந்துடும். ஒன்னு வேர்ப பத்தி பேசுறது. ஆக்சுவலி அட்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அட்வர்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வர்பியல் ஆக்சுவலி பேர்ல இருக்கு பாருங்களேன். வேர்ப பத்தி அடிஷனா பேசும். அட்வர்பியல், அட்வர்ப், வேர்ப பத்தி அடிஷனா பேசும். நீங்க அட்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கிறத விட அட்வர்ப்னே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அதோட மீனிங் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஆட் வேர்ப், ஆட் அப்படின்னா ஒரு வகையில 2D போடணும். சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தானே. ஆட் வேர்ப பத்தி அடிஷனா பேசும். வேர்ப பத்தி அடிஷனா பேசினா நான் என்ன சொல்லுவேன்? அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க அட்ஜெக்ட்ன்றதை விட அட்வர்ப்னே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் பெட்டரா உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அட்வர்ப் அப்படிங்கிற அட்ஜெக்ட் அப்படிங்கிறது எதை பத்தி பேசும்? வேர்ப பத்தி பேசும். இது ஒண்ணு. ரெண்டாவது டைம் பவுண்ட்ஸ். எஸ்டர்டே, டுமாரோ, ஈவினிங், திஸ் மந்த், திஸ் இயர், டைம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பத்தி பேசினாலும் அதை என்னதான் சொல்லுவாங்க? அட்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் பிளேசஸ், கோயம்புத்தூர், திருச்சி அப்படிங்கிற மாதிரி பிளேசஸ், அரியணை போலீஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சென்டென்ஸ்ல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் அட்ஜெக்ட் கீழே தான் வரும். அப்புறம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து எங்க, எப்போது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த கொஸ்டின் இதை பாருங்களேன், she called me yesterday அப்படின்ற மாதிரி இருக்கு. she called me அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ்ல வந்து எஸ்டர்டேங்கிறது இருக்கு. இதோட சேர்த்து இந்த எஸ்டர்டே விட்டுட்டு இதை மட்டும் படிங்களேன். she called me அப்படின்னு இருக்கா. சோ அவ எனக்கு கால் பண்ணா. எப்போ கால் பண்ணா? இந்த கேள்விக்கு தான் எஸ்டர்டேங்கிறது பதில் சொல்லுது. புரியுதா? அவ எப்போ கால் பண்ணா? இந்த சென்டென்ஸ் she called me yesterday இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, அவனை கால் பண்ணா, எப்போ கால் பண்ணா? எஸ்டர்டே கால் பண்ணாங்க. சோ எங்கு, எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா அட்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். எங்கு, எப்போது அப்படின்னு. சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் அந்த செயலை செய்பவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு அது பதில் சொல்லும்.
அதே மாதிரி அட்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு பதில் சொல்லும்? எங்கு, எப்போது, ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்றதாவும் அட்ஜெக்ட்ங்கிறது இருக்கும். சோ அட்ஜெக்ட்ல கொஞ்சம் நிறைய நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ அட்ஜெக்டோட பேரே நீங்க அட்வர்ப்னு சொல்லி மாத்திக்கங்க. அதனால உங்களுக்கு வந்து அந்த இதுல வந்து க்ளூ வச்சு படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேர்பை பத்தி டிஸ்கிரைப் பண்றது தான் அட்வர்ப் அப்படிங்கிறது. சோ வேர்பை பத்தி அது பாசிட்டிவா பேசலாம், நெகட்டிவா பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா பேசும், வேர்பை பத்தி தான் பேசும். வேர்பை பத்தி பேசினா நான் அட்வர்ப்னு சொல்லுவேன். டைம் பவுண்ட்ஸ் வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அதையும் அட்வர்ப்னு சொல்லுவோம். பிளேசஸ் மென்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் அட்வர்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் எங்கு, எப்போது இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியான விஷயங்களையும் என்னதான் சொல்லுவோம்? அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பார்க்கக்கூடியது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்போ உள்ளதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. அடுத்து போகும்போது இதை வந்து மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. கிளியரா இருக்கீங்கல்ல? போலாம்ல நெக்ஸ்ட். So final one, object. So object na என்ன? பொருள். ஒரு பொருளை குறிச்சா இது வந்து நம்ம ஸ்கூல் 6th 7th படிக்கும் போது சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா பொருள் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். அதனால ஒரு சென்டென்ஸ்ல பொருளை குறிச்சது அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு போட்டுருங்க. ஆனா நம்ம இப்போ வளர்ந்துட்டோம் இல்லையா, அதனால 6th 7th வச்சுலாம் படிக்க கூடாது இப்போ. சோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன? சென்டென்ஸ் இந்த சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் இது ஒரு ஒன் லைனர் மாதிரி. verb அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஒரு ஆளை நான் என்னன்னு சொல்லுவேன்? சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆக்ஷன் verb அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஆக்ஷன், அதை செய்யக்கூடிய ஆளை நான் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆளை நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவேன். புரியுதா? verb அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அந்த verb செய்யறவங்க சப்ஜெக்ட், அந்த விஷயத்தை, அந்த verb, அந்த ஆக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க கூடியவங்க, அதை ரிசீவ் பண்ணிக்க கூடியவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு verb, ஒரு ஆக்ஷன், ஒரு சென்டென்ஸ்ல ஆக்ஷன், ஒரு செயல் ஒண்ணு நடக்கும், அதை verbன்னு சொல்லுவோம். அந்த செயலை செய்யக்கூடிய ஆளை நான் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். அதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ரிசீவர் நான் என்னன்னு சொல்லுவேன்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் சிம்பிளா இருக்கக்கூடியது. ஆனா நீங்க இப்படியே வச்சு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். மத்ததுக்கெல்லாம் கொஸ்டின் பார்த்தோம்ல, இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் சொல்லும், அந்த கொஸ்டினுக்கு அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு, யாரை, எதை, இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வரும். யாருக்கு, யாரை, எதை, இப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு, யாரை, எதை, என்ன, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது இந்த கேள்வி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எந்த வார்த்தை வருதோ அது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல இந்த சென்டென்ஸ், she called, spelling, she called me. சோ இத பாருங்க, இது எப்படி குறிப்போம்? she called me, இது வந்து சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். நாமளே பிரிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி நான் இப்ப சொன்னதோட ரிலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். verb ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை செய்யக்கூடியவங்க சப்ஜெக்ட், அதை ரிசீவ் பண்ணக்கூடியவங்க ஆப்ஜெக்ட்னு சொன்னோம் இல்லையா? பாருங்க, அவள் எனக்கு போன் பண்ணா, அவ எனக்கு போன் பண்ணா, அதுதான் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான பொருள். அவ எனக்கு போன் பண்ணா. சோ இப்ப இதுல நான் கேள்வி கேட்டேன்னா போன் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம்? ஆக்ஷன் சொல்லுவோம். சோ கால்ட் அப்படிங்கறத, verb அப்படிங்கறத நான் நோட் பண்ணிட்டேன். சோ யார் கால் பண்ணாங்க, யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது she, இவங்க தான் என்ன பண்ணாங்க? கால் பண்ணாங்க. யாருக்கு கால் பண்ணாங்க? நீ, எனக்கு கால் பண்ணாங்க. சோ யாரு கால் பண்ணாங்க? சப்ஜெக்ட். யாருக்கு கால் பண்ணாங்க? ஆப்ஜெக்ட். கிளியரா? சோ வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? மீரா invited me to the party.
ஸோ இது ஒரு இதை குறிக்குது, பிளேஸை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது அட்ஜெக்டிவ் வரும். இதை இங்கே விட்டுருங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். ஸோ இதுல பாருங்க, மீரா இன்வைட்டட் மீ டு த பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு மீரா என்ன பண்ணாங்கன்னா என்ன இன்வைட் பண்ணிருந்தாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுல அந்த டு த பார்ட்டி அது நமக்கு தேவையில்ல, அது அட்ஜெக்ட்ல வந்துடும். அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். முன்னாடி இருக்கிறத மட்டும் பாருங்க. ஷீ இன்வைட்டட் மீ. மீரா, அதாவது மீரா இன்வைட்டட் மீ. மீரா என்ன இன்வைட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இன்வைட் பண்றதுங்கிறதா என்ன இதுல ஆக்ஷன், செயல். சோ அதனால வேர்ப்னு குறிச்சிட்டேன். யாரு இன்வைட் பண்றாங்க? மீரா. யாரை இன்வைட் பண்றாங்க? என்ன. சோ क्वेश्चन யாரை. நான் யாருக்கு கால் பண்ணேன், யாரை இன்வைட் பண்ணேன், அதெல்லாம் என்னத்துல வந்துருது? புரியுதா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோங்கிறது? வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? John gifted a ball. John gifted a ball. John ball gift பண்ணா அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு? ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கிளியரா? ஸ்டேட்மெண்ட் புரியுதுல? John gifted a ball அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சோ இப்போ இதுல பாருங்க, இப்ப ஜான் வந்து gift பண்றாரு, கொடுக்கறாரு இல்லையா? gift பண்றாரு, கொடுக்கறாரு. அதுதான் என்ன சொல்லுவோம் அதுல? verb அப்படின்னு சொல்லுவோம். சோ gift பண்றது verbன்னு சொல்லி கொடுத்துட்டோம். யாரு gift பண்றாங்க? ஜான் gift பண்றாரு. அப்ப யாருன்னு வரும்போது இது சப்ஜெக்ட் ஆகுது. எதை gift பண்றாங்க? பால். சோ எதை அப்படின்னு வரும்போது அது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட். கிளியரா இருக்கா? ஆப்ஜெக்ட்னா என்னன்றது புரியுதா? சோ verb, ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறீங்க, அதுல verb என்னங்கறத கண்டுபிடிக்கிறீங்க. verb என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த verb செய்யறது யாரு, அந்த ஆக்ஷனை செய்யறது யாரு, அது சப்ஜெக்ட். அதை யாரு ரிசீவ் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது வரும்போது அது ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட் கிளியரா இருக்கா? ஆப்ஜெக்ட் புரிஞ்சாதான் அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் போக முடியும். ஆப்ஜெக்ட்ல கிளியரன்ஸ் கரெக்டா இருக்கா? ஜெனரலி ஆப்ஜெக்ட் கீழே எதெல்லாம் வரும், அப்படி ஏதாவது சில வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ஆப்ஜெக்ட்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, you, me, him, her, them, it, us. அப்புறம் ஏதாவது நேம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, சோ இதெல்லாம் வந்து ஜெனரலாவே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே அது ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவோம். யூ அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறும். இருக்கக்கூடிய இடம், அந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங் அதை பொறுத்து அது வந்து செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கா அல்லது ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்கிறத பொறுத்து அது சில நேரம் சப்ஜெக்டாவும் இருக்கும், சில நேரம் என்னவாவும் இருக்கும், ஆப்ஜெக்டாவும் இருக்கும். அது ரெண்டு கேட்டகரி கீழே வரும் யூ அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாலும் இதுலதான் வரும்னா ஆப்ஜெக்ட் தான் வரும். நேம் அப்படிங்கிறதும் அது இருக்கக்கூடிய இதை பொறுத்தது. இப்போ மீரா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அடிக்கடி யூஸ் பண்றோம் இதுல. சோ மீரா அப்படிங்கிறவங்க செயலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா சப்ஜெக்டா மாறிடுவாங்க. அந்த செயலை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ரிசீவர் எண்ட்ல இருந்தாங்கன்னா என்னவா மாறிடுவாங்க, ஆப்ஜெக்டா மாறிடுவாங்க. சோ ஒரு எதா இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடத்தையும் அந்த கண்டெக்ஸ்டையும் பொறுத்துதான் யூ அப்படிங்கிற வார்த்தை, நேம்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். மற்றபடி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா அது என்னன்னு சொல்லிடலாம், ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ ஆப்ஜெக்ட் புரியுதா? இது கீழே இன்டைரக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாமா? இதுல உங்களுக்கு டவுட் இல்லைன்னா தான் நான் அடுத்தது போக முடியும். கிளியரா இருக்கீங்கல்ல ஆப்ஜெக்ட்னா என்னன்றதுல? சோ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி வரும். ஒன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் ரொம்ப குழப்பம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குழப்பம்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுவுமே ஈஸி தான். ஒன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம், ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஐஓ வந்து தான் டிஓ வரணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும் அப்படிலாம் கிடையாது. டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்படி எதுவும் கிடையாது. என்னவும் வரலாம், இது வந்து அது வரலாம், இல்ல அது வந்து இது வரலாம், எப்படி வேணாலும் மாறி மாறி சென்டென்ஸ் வந்து வரலாம். ஐஓ வந்து தான் டிஓ வரணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல எந்த பேட்டர்னும் இருக்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெர்மினாலஜிஸ்க்கு என்னென்னலாம் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கறத மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க, அது போதும். இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி எதையும் என்ன பண்ணக்கூடாது, மனசுல வச்சுக்கூடாது. பேட்டர்ன் ஒரு தடவை மனசுல ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம். புது பேட்டர்னா உங்க மூளை டக்குன்னு ஏத்துக்காது. திடீர்னு புதுசா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாங்க, நம்ம எப்போதுமே எஸ்விஓ எஸ்விஏ அப்படிங்கிற பேட்டர்ன்லேயே படிச்சுட்டு திடீர்னு ஏவை ஃபர்ஸ்ட்ல வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்னது இது, நான் படிக்கவே இல்லையே, சிலபஸ்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடும், உங்க மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பேட்டர்ன்ஸ் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்மினாலஜிஸ் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. சோ ஐஓ டிஓ ஆப்ஜெக்ட் கீழே தான் இது ரெண்டு வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ இதுல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். சோ
சோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படி இதுல பார்த்தோம்ல யாருக்கு, எதை, யாரை, என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதுல ஸ்பெசிபிக்கா யாருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் என்ன இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் gave a pen to me. சோ இத பாருங்களேன், இது தெரிஞ்சிரும். இது ஃபாதர் சப்ஜெக்ட், இது verb. இது ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவீங்கல்ல, சப்ஜெக்ட் verb போட்டுருவீங்க. அடுத்து பாருங்க, a pen to me. எங்க அப்பா எனக்கு ஒரு பேனா கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், இதுல ஐஓவும் இருக்கு, டிஓவும் இருக்கு. இதுல எது எதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல என்ன சொல்லியிருக்கோம், ஐஓ அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிற கேள்வி என்ன பண்ணும், ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். சோ எங்க அப்பா எனக்கு ஒரு பேனா கொடுத்தாரு. எங்க அப்பா யாருக்கு பேனா கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி என்ன பண்ணும், ஐஓ பொறுத்த வரைக்கும் வரணும். சோ யாருக்கு பேனா கொடுத்தாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல, எங்க அப்பா யாருக்கு பேனா கொடுத்தாங்க, மீ. சாரி மென்னு எழுதிட்டேன் நான், சாரிப்பா, மீ. சோ எங்க அப்பா எனக்கு பேனா கொடுத்தாங்க. நான் அந்த இடத்துல ஐஓ அப்படிங்கறத குறிக்கணும்னா நான் எதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், யாருக்குங்கிற கேள்வியை தான் பார்க்கணும். சோ யாருக்குன்னு வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ல மீ, எனக்கு பேனா கொடுத்தாங்க. அப்ப இந்த கேள்வியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது இதுதான். அப்போ நான் இது என்னன்னு சொல்லுவேன், டு மீ அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவேன். இது இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் வந்து பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு போய் இந்த டூ எல்லாம் தனித்தனியா பிரிச்சு, ஏவை தனியா டூவை தனியா இப்பெல்லாம் பிரிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு இந்த எஸ்விஓல இருக்கக்கூடிய எழுத்துக்களே பத்தாது. நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆல்பபெட்ஸ் வச்சு புதுசா நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சு நாம தான் கோடு போட்டு இது பண்றோம். அதனால இதெல்லாம் பிரிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வந்து இது சொல்லி கொடுக்கறது இல்லப்பா, நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த சென்டென்ஸ் எப்படி பிரிக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும். பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு 50% ஆஃப் ஜாபை பண்ணக்கூடியது, அந்த பிரிக்கக்கூடியதா ஸ்டேட்மெண்ட்டை இப்படி கோடு போட்டு நீங்க பிரிக்கிறதா 50% ஆஃப் ஜாப். அதுக்கப்புறம் அதுல வேர்பை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 60% முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுல இதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்கன்னா 70% முடிஞ்சிடும். மிச்சதெல்லாம் இப்ப சொல்லி கொடுத்ததை வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மிச்சம் 30% என்ன பண்ணலாம், நீங்க கவர் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது 50% இம்பார்ட்டன்டான விஷயமே என்னதான், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துதான் அதை நான் கோடு போட்டு முதல்ல என்ன பண்ண, எனக்கு பிரிக்க தெரியணும். டூக்கு தனியா ஏக்கு தனியா அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு கோடு போட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். சோ டு மீ, எங்க அப்பா எனக்கு பேனா கொடுத்தாங்க. ஐஓவை பொறுத்த வரையும் யாருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் என்ன பண்ணணும், அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ யாருக்கு அப்படின்னு வரும்போது டு மீ, எனக்கு பேனா கொடுத்தாங்க. அப்ப நான் என்னன்னு சொல்லுவேன், ஐஓ. புரியுதா, ஐஓங்கிறது என்னன்றது புரியுதா, கிளியர்? சோ அடுத்து பாருங்களேன், டிஓ. டிஓ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க, என்ன கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க, எதை கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஓன்னு சொல்லுவோம். இந்த கேள்வி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம், டிஓன்னு சொல்லுவோம். அகைன் அதே ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மை ஃபாதர் கேவ் a pen to me அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். எங்க அப்பா எனக்கு பேனா கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது அந்த யாருக்கு அப்படிங்கறத சாட்டிஸ்ஃபை பண்றது மீ. அதனால அதை என்ன பண்ணிட்டேன், ஐஓன்னு கொடுத்துட்டேன். என்ன கொடுத்தாங்க, எதை கொடுத்தாங்க அப்படின்னு வரும்போது பேனா கொடுத்தாங்க எனக்கு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், டிஓ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐஓ டிஓ வித்தியாசம் புரியுதா, கிளியரா இருக்கா? இது வந்து சிம்பிளா வந்து இது ரொம்ப எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. ஒரு 95% வந்து நீங்க அப்ளை பண்றது கொஞ்சம் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, ஐஓ அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நான் லிவிங் திங்கை பத்தி பேசும். நான் லிவிங் திங், உயிர் இல்லாத ஒரு சென்டென்ஸ்ல 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டாதான் ஐஓடிஓ மேட்டரே உள்ள வருது. அது வரைக்கும் வெறும் ஓ தான் அந்த இடத்துல. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்துல அது ஐஓவா டிஓவா நீங்க மென்ஷன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. வெறும் ஓன் மட்டுமே டினோட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சென்டென்ஸ்ல 2 ஓ இருக்கு, 2 ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கும் போது தான் அது ஐஓவா டிஓவா அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து வருமே. 2 ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும் போது தான் அந்த சிச்சுவேஷனே உங்களுக்கு வர செய்யும். அப்படி வரும்போது 2 ஆப்ஜெக்ட்ல எனக்கு எதுன்றதை கண்டுபிடிக்க முடியல, இப்ப நீங்க சொன்னது யாருக்கு எதை இதெல்லாம் எனக்கு குழம்பிருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு, நான் எக்ஸாம்போட பதட்டத்துல உங்களுக்கு அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த ஐஓ அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நான் லிவிங் திங், உயிர் இல்லாத ஒரு பொருளை பத்தி, சாரி உயிர் உள்ள ஒரு பொருளை பத்தி பேசுறதா தான் இருக்கும். சாரி சார், ஐஓ எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா லிவிங் திங், உயிர் உள்ள ஒரு விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி தான் எது இருக்கும், ஐஓங்கிறது இருக்கும். உயிர் உள்ள ஒரு விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்களேன், இதுல 2 ஆப்ஜெக்ட், ஒன்னு பேனா, இன்னொன்னு மீ.
அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட். மீ அப்படிங்கிறது ஒரு பர்சனை குறிக்குது. ஒரு பர்சன்னா உயிருள்ள ஆளுன்னு அர்த்தம். சோ உயிருள்ள ஒரு லிவிங் திங்ஸ் பத்தி பேசுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நான் ஐவோன்னு சொல்லுவேன். நான் லிவிங் திங், ஒரு உயிரற்ற பொருளை பத்தி பேசுற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது உயிரற்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கதா சொல்லுவாங்க. இது எல்லா கேஸ்லயும் அப்ளை பண்ண முடியாது. 90ல இருந்து 95% வரைக்கும் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது வந்துரும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த பேசிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனா இதோட கரெக்டான ஃபார்மட் அப்படிங்கிறது இதுதான். யாருக்கு எதை யாரை என்ன அப்படிங்கறத வச்சுதான் பண்ணணும். ஐஓ அப்படிங்கிறது எப்போதுமே யாருக்குங்கிற கேள்விதான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். டிஓ அப்படிங்கிறது எதை யாரை என்ன சொன்னாங்க, எதை கொடுத்தாங்க, என்னத்தை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் டிஓ அப்படிங்கிறது. திரும்பவும் சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குன்னா அது ஐஓ டிஓ நீங்க டினோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டா ஓ அப்படின்னு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரெண்டு ஓ இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது ஐஓவா டிஓவான்னு சொல்லி என்ன பண்ணணும், பிக்ஸ் பண்ணணும். அதுல ஐஓவா டிஓவான்னு பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாருக்கு அப்படிங்கிற கேள்வி யார்கிட்ட போகுதோ அவங்க வந்து என்னவாயிடுவாங்க, ஐஓவா ஆயிடுவாங்க. என்ன கொடுத்தாங்க எதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும்போது, எதை சொன்னாங்க என்ன கொடுத்தாங்க எதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும்போது அதை சாட்டிஸ்ஃபை பண்றது என்னவா இருக்கும், டிஓவா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஐஓ அப்படிங்கிறது எப்போதுமே லிவிங் திங்ஸை டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். டிஓங்கிறது எப்போதுமே நான் லிவிங் திங்ஸை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருச்சா? சென்டென்ஸ் பேட்டர்ன் தெளிவா இருக்கா? ஒன்னும் குழப்பம் இல்லையே? டேப்லெட் காலம் போடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் verb அப்படினா என்ன சொல்லுவீங்க? verb அப்படினா ஒரு சென்டென்ஸ் உடைய ஆக்ஷன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படினா சப்ஜெக்ட் அப்படினா ஆக்ஷன், செயலை செய்யக்கூடிய நபர், செயலை செய்யும் நபர். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா தமிழ்ல எழுதிடலாம், நமக்கு புரியணும் at the end of the day, அவ்வளவுதான். சப்ஜெக்டை பேசக்கூடிய the word which speaks subject. எந்த வேர்டு சப்ஜெக்ட் பத்தி பேசுதோ அதை என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கீழே வந்து அதுல எது வேணாலும் வரலாம். ஜாப், ப்ரொஃபஷன், அவங்களோட கேரக்டரிஸ்டிக். ஏதாவது நம்ம இந்த ஜாப் கேரக்டரிஸ்டிக் இது எல்லாமே எதை பத்தி தான் பேசும், சப்ஜெக்டோடைய ஜாப், சப்ஜெக்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் யாரா இருக்காங்களோ ஒரு சென்டென்ஸ்ல மீரா அப்படிங்கக்கூடிய இதுல சி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் வந்து சப்ஜெக்டா இருக்காங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யாரை பத்தி தான் பேசும், ஷீயை பத்தி தான் பேசும். அதுல வந்து அவங்களுடைய ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து என்ன வரும் அப்படின்னா இது கீழே வந்துரும். சோ இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட் இது கீழே காம்ப்ளிமெண்ட் கீழே வந்துரும். நெக்ஸ்ட் நீங்க அட்வர்ப்னே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அட்வர்ப்னே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் பின்னாடி படிக்கும்போது கன்ஃபியூஷன் இல்லாம. ஏன்னா சில பேர் இந்த காம்ப்ளிமெண்ட்டையும் அட்வர்பையும் என்ன பண்ணுவாங்க, குழப்பிப்பாங்க. பேர்லயே வேர்ப் வந்துருச்சுன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. அதனால அட்ஜெக்டிவ் பதிலா அட்வர்ப்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் தி டே ஏ தான் நமக்கு முக்கியம். சோ அதனால எப்படி ஞாபகத்துல வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அட்வர்ப் அப்படிங்கறத எதை டிஃபைன் பண்ணும், வேர்பை டிஃபைன் பண்ணும். வேர்பை பேசக்கூடியவை. ரெண்டுலயுமே என்ன இருக்குல்ல, பாசிட்டிவும் பேசலாம் நெகட்டிவும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா அது பேசுறது முழுக்க வேர்பை பத்தி தான் பேசும். அப்புறம் டைம் பவுண்ட்ஸ். டைம் பவுண்ட்ஸ் வேற பிளேசஸ், பிளேசஸ் குறிக்கலாம். வேற எங்கு எப்போது,
இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். எங்கு, எப்போது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். So next, final one, object. ஆப்ஜெக்ட் எதை பத்தி பேசும்? புரியல, சத்தமா. ஆக்ஷனை யாரு ரிசீவ் பண்ண? ரிசீவர் என்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரிசீவர் என்ட் எதை ரிசீவ் பண்ணோம்? ஆக்ஷனை. ஆக்ஷனை செய்யக்கூடியவங்க சப்ஜெக்ட், அதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடியவங்க ஆப்ஜெக்ட். இதுக்கு கீழே எல்லாமே வந்துரும். யாருக்கு, யாரை, எதை, என்ன, இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாமே ஆப்ஜெக்ட் கீழே வரும். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஐஓ, இன்னொன்னு டிஓ. சோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது எதை பத்தி பேசும்? லிவிங்ங்கறத சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் இது யாருக்குங்கற கேள்விக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் முக்கியம். லிவிங், நான் லிவிங் அப்படிங்கறதெல்லாம் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பொருந்தும்னு சொல்ல முடியாது. 95% வந்துரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கிராமர் படிக்கிறோம்ல, கொஞ்சம் கிராமட்டிக்கலாவே போவோமே. அதுக்கப்புறம் க்ளூ வச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராமர், அதுக்கப்புறம் க்ளூஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இது யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चन சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஐஓ. டிஓ அப்படிங்கிறது யாரை, எதை சொன்னாங்க, என்ன கொடுத்தாங்க, இதெல்லாம் வரும். இது நான் லிவிங் திங் அண்ட் இது லிவிங் திங். ஸோ இவ்வளவுதான். நீங்க இதுக்கு முன்னாடி படிச்ச கதையெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இந்த டேப்லேஷன் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை என்ன பண்ணோம்? ரீட் பண்ணிட்டு போயிடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இதுக்கப்புறம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சென்டென்ஸ் பேட்டர்ன் இதோட உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப படிக்கணும் அவசியம் இல்லை. பட் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கிராமர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போ போகும்போது இந்த டேப்லர் காலமும் ஒரு தடவை என்ன பண்ணுங்க? பார்த்துட்டு போங்க. கடைசி டைம் போகும்போது மனசுல நிற்கும். ஸோ கொஸ்டின்ஸ் போலாமா? சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே கிளியரா இருக்கீங்கல்ல? நீங்க சொல்லதான் கொஸ்டின் என்ன பண்ண போறோம்? இஃப் கிளாஸஸ் பார்த்த மாதிரி கொஸ்டினும் இதுக்கு என்ன பண்ண போறோம்? நீங்க சொல்லதான் போட போறோம். போலாமா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1, ஐடென்டிஃபை தி பேட்டர்ன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்டோட பேட்டர்ன் என்ன பண்ணனும்? ஐடென்டிஃபை பண்ணனும். Brutus is an honorable man. முதல்ல நம்ம என்ன பண்றோம்? பிரிச்சிரோம். Brutus is an honorable man. So an honorable தனியா, man தனியா பிரிப்பீங்களா? அத பிரிக்க மாட்டோம். Brutus is honorable man. So Brutus அப்படிங்கிறது ஒரு நபர். அவர் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இத பாருங்க, பொறுமையா போலாம். எல்லாருக்கும் புரியல, பொறுமையா போலாம். சோ Brutus is an honorable man அப்படின்னா அவர் ரொம்ப நேர்மையான நபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ Brutus பத்தி பேசுறாங்க. இது சப்ஜெக்ட், இது verb அப்படிங்கறத அனலைஸ் பண்றீங்க. பி verb கொடுத்திருக்காங்க, சப்ஜெக்ட் verb போட்டுட்டோம். an honorable man. honorable அப்படிங்கிறது யாரை பத்தி சொல்றாங்க? Brutus அப்படிங்கிறவரு ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா Brutus பத்தி தான் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. அப்போ Brutus யாருங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட பத்தி தான் என்ன பண்றாங்க? ஒரு வேர்ட் இங்க கொடுத்திருக்காங்க. an honorable man அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த Brutus பத்தினது. Brutus அப்படிங்கிறவரு இங்க சப்ஜெக்டா இருக்காரு. சோ சப்ஜெக்ட பத்தி எது டினோட் பண்ணாலும் அதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆப்ஷன் என்ன வரும் இதுல? SVC. ஆப்ஷன் சி. புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. odd one. ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. A B C D 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல ரொம்ப வித்தியாசமா, அதாவது மத்ததோட சேராம ஒட்டாம ஒண்ணு இருக்கும். அதை மட்டும் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலுக்குமே நம்ம அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் போடணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ பாருங்க, he ate the cake அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எப்படி போடலாம்? அவரு கேக்க சாப்பிட்டாரு அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். சோ சாப்பிட்டாருங்கிறது தான் verb. சோ ate அப்படிங்கிறது verb. யாரு சாப்பிட்டாங்க? he. சோ இது சப்ஜெக்ட். எதை சாப்பிட்டாங்க? கேக்கு சாப்பிட்டாங்க. சோ இது என்ன? ஆப்ஜெக்ட். ஏதாவது ஆப்ஜெக்ட்னு போடுறன்றது புரியுதா? புரியுது இல்ல? எதை சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது. யாருக்கு, எதை, யாரை, இந்த கேள்விலாம் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ he ate the cake. அப்போ கேக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் கீழே வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க, she sang a song. I wrote a letter. அதாவது நான் கடிதம் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் கடிதம் எழுதினேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ எழுதினேங்கிறது தான் verb இங்க. wrote அப்படிங்கிறது verb.
நான் எழுதின இது சப்ஜெக்ட். எதை எழுதின? லெட்டர் எழுதின. ஸோ SVO இது ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்த ரெண்டையும் பாருங்க. C she sang a song. அவள் பாட்டு பாடினாள் அப்படின்னு இருக்கு. அவள் பாட்டு பாடினாள் அப்படின்னு இருக்கு. ஸோ பாடினாங்கிறது தான் என்ன இதுல verb. ஸோ இது verb. யாரு பாடினா? அவ பாடினா. எதை பாடினா? பாட்டு பாடினா. ஓ ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா ஆட் ஒன்னா இருக்க முடியும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத பிக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது 4ல 3த்துக்கு என்ன பேட்டர்ன் தான் வருது? SVOங்கிற பேட்டர்ன் தான் வருது. எப்படி பேட்டர்ன் வருதுன்றது புரியுது இல்ல? SVOங்கிற பேட்டர்ன். இது மட்டும் தான் ஆட் ஒன்னா இருக்கு. This shoe is large. இந்த ஷூ வந்து எப்படி இருக்கு? பெருசா இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். This shoe is large. இதை பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? This தனியாலாம் பிரிக்க கூடாது. This shoe அப்படிங்கிறது ஒண்ணு, is அப்படிங்கிறது verb, large அப்படின்னு வரும். This shoe அப்படிங்கிறது சப்ஜெக்ட், isங்கிறது be verbல வந்துரும். இந்த ஷூ என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. ஷூவை பத்தி என்ன பண்ணிருக்காங்க? பேசிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஷூ வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஷூங்கிறது இங்க என்ன? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணா நான் என்னன்னு சொல்லுவாத? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். சோ இது மட்டும் தான் என்ன பேட்டர்ன்ல இருக்கு? SVCங்கிற பேட்டர்ன்ல இருக்கு. அப்போ இதுல எது ஆட் ஒன்? ஆப்ஷன் பி பாம்பே. இது ஒண்ணுதான் ஆட் ஒன். புரியுதா எப்படி சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது? சோ நெக்ஸ்ட் So third question பாருங்க. Identify the pattern. Sentence கொடுத்துட்டு pattern identify பண்ண சொல்லி கேக்குறாங்க. Same questions மாதிரி தான். பாருங்க. Raghu was ill last month. போன மாசம் ரகுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு. போன மாசம் ரகுக்கு எப்படி இருந்துச்சு? உடம்பு முடியாம இருந்துச்சு. இதான் ஸ்டேட்மெண்ட். சோ இதுல பி verb கொடுத்துட்டாங்க. பி verbலாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செயல் ஆக்ஷன்லாம் பார்க்க வேண்டாம். பி verb வந்துருச்சுனாலே அது verb தான். என்ன ஏதுன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்ல. பி verbsனா என்னன்றத முன்னாடியே சொல்லிட்டேன். அது கொடுத்துட்டாங்கனாலே verb தான். சோ அது பி verb அப்படிங்கிறது இது verb. ரகுங்கிற பர்சனை பத்தி தான் ஃபுல்லா பேசுறாங்க. சோ இது வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் verb. பாருங்க ill last month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஒரு டைம் பவுண்டை டினோட் பண்ணுது. லாஸ்ட் மந்த், இயர், நவ், டுடே அப்படின்னு எது வந்தாலும் அது டைம் பவுண்டை குறிக்குது இல்லையா? அப்ப அது என்ன வரும்? அட்வர்பா வந்துரும். சோ இது ஏ. SB கடைசியில ஏன்னு இருக்கணும். ஏன்னு இருக்கிறது எல்லா ஆப்ஷன்லயுமே SB ஏதாப்பா இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். இல்ல அப்படிங்கிறது என்ன? அதாவது ரகு போன மாசம் உடம்பு முடியாம இருந்தான். இல்ல அப்படிங்கிறது என்ன? உடம்பு முடியாம இருக்கிறது தான் குறிக்குது. யார பத்தி பேசுறாங்க அப்படின்னா யாருக்கு உடம்பு முடியலன்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க சப்ஜெக்ட பத்தி என்ன பண்றாங்க? பேசிட்டு இருக்காங்க. ரகுக்கு தானே உடம்பு முடியலன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிங்கிற வார்த்தை அப்ப யாரை பத்தி பேசுதுங்க? ரகுவை பத்தி பேசுது. ரகுங்க யாரு? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட பத்தி ஒண்ணு பேசினா அதை நான் என்னன்னு சொல்லுவேன்? காம்ப்ளிமெண்ட். சோ இப்ப இதுல ஆப்ஷன் என்ன வரும்? SVCA. ஆப்ஷன் டி டெல்லி. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பிக் அவுட். அது கொடுத்துட்டாங்க. SVC அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல இருக்கிற சென்டென்ஸ் எனக்கு என்ன பண்ணுங்க? எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. பாருங்க. SVC இந்த பேட்டர்ன்ல இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது இருக்குன்னு நான் பார்க்கணும். I met him. இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? met அப்படின்னா மீட் பண்றதுன்னு அர்த்தம். நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு இருக்கு. பாக்குறது தான் இந்த இடத்துல என்ன? verb. நான் பார்த்தேன். நான் தான் பார்த்தேன். சோ அது சப்ஜெக்ட். அவனை பார்த்தேன். யாரை பார்த்தேன்? அவனை பார்த்தேன். இது என்னவா வரும்? ஆப்ஜெக்ட். அப்படி இல்லைனாலும் வந்துடணும். ஹிம்னு வந்திருக்கு. ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். மீ, ஹிம், ஹர், தெம், இட், அஸ், யூ இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்து அது என்னதான் இருக்கும்? ஆப்ஜெக்டா தான் இருக்கும். இந்த இடத்துல நான் ஐஓடிஓ எல்லாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு. நான் ஐஓவா நான் ரொம்ப விவரமா போய் இது ஐஓவா டிஓவான்னு மென்ஷன் பண்றேன். அப்படிலாம் பண்றாதீங்க. கொடுத்துருக்கும் போது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்திருந்தா நம்ம ஒழுக்கமா என்ன பண்ணிடலாம்? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல ஓன் மட்டும் போடலாம். உள்ள போயிட்டு ஐஓடிஓ எல்லாம் பார்க்க வேண்டாம். 2 ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும் அதெல்லாம் பார்த்தா போதும். சோ இது ஓ வந்துடும். SVOங்கிற பேட்டர்ன் இருக்கு. அங்க SVCங்கிற பேட்டர்ன் தான் கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் டி வராது. அடுத்து பாருங்க. we take notes. நாங்க நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு இருக்கு. இப்ப நோட்ஸ் எடுக்கிறது தான் இந்த இடத்துல verb. நான் யார் எடுத்தாங்க? நாங்க எடுத்தோம். சோ இது சப்ஜெக்ட். இப்ப இங்க பாருங்க. நோட்ஸ் இருக்கு. என்ன எடுத்தோம்? நோட்ஸ் எடுத்தோம். என்ன எடுத்தோம்? எதை எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து எதுல வந்துடும்? ஆப்ஜெக்ட்ல வந்துடணும். சோ SVO பேட்டர்ன்ல இது இருக்கு. I donated a computer. நான் ஒரு கம்ப்யூட்டரை டொனேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ டொனேட் பண்றேன், கொடுக்குறேன் அப்படின்றத என்ன வரும்? இதுல verb-ஆ வரும். சோ டொனேட்டட் அப்படிங்கிறது verb. நான் கொடுத்தேன். யாரு கொடுத்தாங்க? நான் கொடுத்தேன். யாருங்கிற கேள்வி வந்துட்டாலே இந்த செயலை யார் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் தான் செஞ்சிருக்காங்க. தப்பு. ஐ அப்படிங்கிறவங்க தான் செஞ்சிருக்காங்க. சோ இது சப்ஜெக்ட். நான் எதை கொடுத்தேன்? கம்ப்யூட்டரை கொடுத்தேன். எதை அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்ன வரணும்? ஆப்ஜெக்ட். மறுபடியும் சொல்றேன். யாருக்கு, எதை, யாரை, என்ன இந்த கேள்வி எல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு என்ன வந்துடணும்?
ஆப்ஜெக்ட் போட்டுறணும். குழப்பிக்காதீங்க, அது எல்லாத்துக்குமே ஆப்ஜெக்ட் வந்துடணும். ஸோ எஸ்விஓங்கிற பேட்டர்ன்ல இருக்கு. அப்ப டிஃபால்ட்டா திஸ் கம்ப்யூட்டர் இஸ் ஸ்லீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எஸ்டிசி அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, ஸ்லீக்னா என்ன? ஸ்லீக்னா தெரியலனாலும் பரவாயில்ல. ஸ்லீக் அப்படின்னா நேர்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸ்லீக் அப்படின்னா நேர்த்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது தெரியலனாலும் பரவாயில்ல. திஸ் கம்ப்யூட்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே, இந்த வார்த்தையே இல்லைனாலும் பாருங்களேன், திஸ் கம்ப்யூட்டர் இஸ் அப்படின்னு அவங்க கொடுத்திருந்தாலும் கூட கம்ப்யூட்டரை பத்தி தான் அடுத்த வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். திஸ் கம்ப்யூட்டர் இஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்ப நீங்க வந்துட்டு இருக்கும் போது, இப்போ நீங்க வர்றீங்க அப்படின்னா, இப்போ உங்களை பத்தி இங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஹி இஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அடுத்து என்ன சொன்னாங்கிறது உங்க காதுல விழுல, ஆனாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியும், உங்களை பத்தி தான் பேசினாங்கன்னு தெரியும்ல. அதே மாதிரிதான் ஸ்லீக்குங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங்கே தெரியலனாலும் பரவாயில்ல. கம்ப்யூட்டர், திஸ் கம்ப்யூட்டர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த வார்த்தை கம்ப்யூட்டர் பத்தி தான் பேச போறாங்கன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் இங்க சப்ஜெக்டா இருக்கு. சப்ஜெக்ட பத்தி எனக்கு எது பேசினாலும் அதை என்னன்னு தான் சொல்லுவேன், காம்ப்ளிமெண்ட் தான் சொல்லுவேன். எனக்கு மீனிங் தெரியல உடனே வார்த்தையை பார்த்து பயந்துராதீங்கப்பா. வார்த்தைக்கு மீனிங் தெரியலன்னா பரவாயில்ல, ஒண்ணுமே தப்பு இல்ல. கொஞ்சம் கெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது அதை பத்தி தான் பேச போறாங்க, நம்மளே புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் கம்ப்யூட்டர் இஸ், கம்ப்யூட்டர் பத்தி பேசுறாங்க அந்த இடத்துல. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட பத்தி பேசுறதால இது என்னன்னு வந்துடும், காம்ப்ளிமெண்ட். அவங்க கேட்கக்கூடிய பேட்டர்ன் என்னதான் கேட்கறாங்க, எஸ்விசி பேட்டர்னை பிக் அவுட் பண்ணு தான் கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் பி பாம்பே. புரிஞ்சிருச்சா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அகைன் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் பேட்டர்ன் போடணும். பாருங்க, he wore his uniform, அவன் அவனுடைய யூனிஃபார்மை அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? அணிந்தான் அப்படிங்கிறது verb, அவன் வரும்போது இதுதான் சப்ஜெக்ட். யாருன்னு கேட்பாங்க, அவன். ஸோ சப்ஜெக்ட் verb, அவனுடைய யூனிஃபார்ம் யாருடைய எதை அப்படின்னு வருது மறுபடியும் அகைன் ஆப்ஜெக்ட், எஸ்விஓ பேட்டர்ன். அடுத்து பாருங்க, ஐ லைக் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். பிடிக்குது அப்படின்னு வரும்போது அதுதான் verb, எனக்கு பிடிக்கும் இது சப்ஜெக்ட். ஸோ ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது இங்க என்ன, என்ன இந்த இடத்துல எனக்கு பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், ஐஸ்கிரீம். அகைன் யாருக்கு, எதை, யாரை, என்ன, இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லணும், அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். எனக்கு பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட். அடுத்து பாருங்க, ஐ ஏட் அன் ஆப்பிள், நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் அப்படிங்கிறது verb, நான் சாப்பிட்டேன், யார் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்டேன். ஸோ இது சப்ஜெக்ட். நான் என்ன சாப்பிட்டேன், ஆப்பிள் சாப்பிட்டேன், எஸ்விஓ. ஸோ பார்ட் ஒன், he was excited. இத பாருங்களேன், அவன் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான், ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ்னு வந்துருச்சு, பி verb, இது verb பேட்டர்ன்ல வந்துரும், இது சப்ஜெக்ட். எக்ஸைட்டட்னு கொடுத்துருக்காங்க, யார் எக்ஸைட்டடா இருந்தா, he, இவன் எக்ஸைட்டடா இருந்தான். இவனோட எக்ஸைட்மெண்ட்டை பத்தி தான் என்ன பண்ணுது இந்த வார்த்தை பேசுது. ஸோ சப்ஜெக்டை பத்தி இது பேசுது அப்படின்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட், காம்ப்ளிமெண்ட், எஸ்விசி. அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே எஸ்விஓன் இருக்கு, வித்தியாசமா இருக்கிறது சி, இது மட்டும் தான் ஆட் ஒன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. he was excited. கிளியர்? அடுத்து போலாமா? So next one, அதுவும் ஆட் ஒன் தான். he ate the cake, this shoe is large, she sang a song, I wrote a letter. இதுல எது ஆட் ஒன் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, he ate the cake, அவன் கேக் சாப்பிட்டான். சாப்பிட்டான் அப்படிங்கறத என்ன வரும், verb வரும். யார் சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டான். சோ இது சப்ஜெக்ட். என்ன சாப்பிட்டான், கேக் சாப்பிட்டான். சோ ஆப்ஜெக்ட். she sang a song, அவள் பாடல் ஒன்றை பாடினாள் அப்படின்னு கொடுத்திருக்கு. பாடுனாங்கிறது verb, யார் பாடினா, அவ பாடினா. சோ சப்ஜெக்ட். என்ன பாடினா, பாட்டு பாடினா. சோ இது ஆப்ஜெக்ட். அடுத்து பாருங்க, I wrote a letter, நான் ஒரு லெட்டர் எழுதினேன். எழுதினேன் அப்படிங்கிறது verb, யார் எழுதினா, நான் எழுதினேன். சோ இது சப்ஜெக்ட். என்ன எழுதினேன், லெட்டர் எழுதினேன். சோ இது ஆப்ஜெக்ட். மேல பாருங்க, this shoe is large, இந்த ஷூ ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ is அப்படிங்கிறது be verb, அதனால இது beன்னு சொல்லி டினோட் பண்ணிட்டோம். this shoe அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சோ இந்த சப்ஜெக்ட பத்தி தான் large அப்படிங்கிற வார்த்தை பேசுது. large அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஷூ பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. ஷூ சின்னதா இருக்கு, ஷூ பெருசா இருக்குன்னு ஷூவை பத்தி அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா பேசுறது எதை பத்தி தானே பேசுறாங்க, ஷூவை பத்தி தானே பேசுறாங்க. ஷூங்கிறது என்ன இங்க, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட பத்தி பேசினா நான் என்னன்னு சொல்லுவாத, காம்ப்ளிமெண்ட். this shoe is large. so is அப்படிங்கிறது be verb, அது beன்னு குறிச்சிட்டீங்க. ஷூங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட பத்தி தான் அந்த large அப்படிங்கிற வார்த்தை டினோட் பண்ணுது. சப்ஜெக்ட பத்தி பேசினாலே நான் அதை என்னன்னு சொல்லுவேன், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். இவங்க என்ன கேக்குறாங்க, ஆட் ஒன் என்னன்னு கேக்குறாங்க. எல்லாத்துலயுமே எஸ்விஓங்கிற பேட்டர்ன் இருக்கு, ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் மாறி இருக்கு. என்ன பேட்டர்ன் மட்டும், எஸ்விசி அப்படிங்கிற பேட்டர்ன். சோ ஆட் ஒன் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி பாம்பே. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்து பாருங்க, SVIODOA இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸை எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. SVODOA
IODOA இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ். இது வராது. ஏன் வராது? எடுத்தோடனே லாஸ்ட் நைட்னு கொடுத்துட்டாங்க. ஏ ஃபர்ஸ்டே வந்துருதே. லாஸ்ட் நைட் அது வந்து ஒரு டைம் பவுண்ட குறிக்குது தானே. நைட்டு, டைம், நவ், டுடேன்னு எது கொடுத்திருந்தாலும் அது என்னதான் எனக்கு ஒரு டைம் பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ டைமை பத்தி கொடுத்தா அது அட்வர்ப்னு சொல்லுவோம். எடுத்தோடனே ஏ போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பேட்டர்னே வராது இல்ல. SVIODOA பேட்டர்னே எனக்கு கிடையாது. கிளியரா? ஸோ அப்ப அது என்ன வராது? வராது. ஸோ வரலைனாலும் இதுக்கு எழுதுவோமா? இது அட்வர்ப். லாஸ்ட் நைட் ஐ ஹேட் அ பேட் ட்ரீம். லாஸ்ட் நைட் எனக்கு ஒரு கெட்ட கனவு கண்டேன். லாஸ்ட் நைட் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது அட்வர்ப் டைமை குறிக்கிறதால நான் கனவு கண்டேன். யார் கனவு கண்டா? நான் கனவு கண்டேன். இது சோ சப்ஜெக்ட். ஹேட் அப்படிங்கிறது என்னன்னு வந்துரும்? verb. ஹேட் அப்படிங்கிறது verb. பேட் ட்ரீம் இது என்னன்னு வரும்? ஆப்ஜெக்ட். என்ன கனவு கண்டாங்க? சாரி என்ன கண்டாங்க? கனவு கண்டாங்க. சோ இது ஆப்ஜெக்ட் கீழ வந்துரும். சோ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? ASVO பேட்டர்ன்ல இருக்கு. சோ இது கண்டிப்பா செட் ஆகாது. மேல உள்ளத பாருங்க. he gave her a lot. அவன் அவளுக்கு நிறைய கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அவளுக்கு நிறைய கொடுத்தான். கொடுத்தான் அப்படிங்கிறது அந்த இடத்துல verb. சோ இத நான் verb அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்? போட்டுருவேன். யார் கொடுத்தா? அவன் கொடுத்தான். சோ அது சப்ஜெக்ட். சோ யாருக்கு கொடுத்தாங்க? இவளுக்கு கொடுத்தாங்க. her அப்படிங்கிறது இதுல வந்துரும். சாரி இது O அப்படிங்கிறதுல வந்துரும். a lot நிறைய கொடுத்தாங்க அப்படின்னு வருது. SVO ஸ்டேட்மெண்ட். he gave her அப்படின்னு வந்துட்டாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுது. சோ SVO ஏன்னு டினோட் பண்ணிக்கலாம். அது இல்லப்பா he gave her அவன் அவளுக்கு நிறைய கொடுத்தான். ஏன்னு போடலாம். இந்த ஸ்டேட் இது இல்லைன்னாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா தான் இருக்கும். he gave her அவன் அவளுக்கு கொடுத்தான் அப்படின்றதுலயே முடிஞ்சிருச்சு. நிறைய கொடுத்தானா கம்மியா கொடுத்தானா அது நமக்கு தேவையில்லை. சோ adverb அவன் எவ்வளவு கொடுத்தாங்கிறத பத்தி தான் என்ன ஆகுது? லாட் அப்படிங்கிறது நிறைய கொடுத்திருக்கான் அப்படிங்கறத பத்தி பேசுது. கொடுத்திருக்கான் அப்படிங்கறது இந்த இடத்துல gave. அது verb. verb பத்தி எது பேசினாலும் என்னன்னு சொல்லுவாத? adverbன்னு தானே சொல்லுவீங்க. அதுக்காக தானே adjunctங்கிற பேரையே adverbன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்பவும் கன்ஃபியூஸ் ஆகி இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? சோ verb gave அப்படிங்கிறது கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அவன் லாட் அப்படின்னா நிறைய கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த லாட் இல்லனாலுமே இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அகைன் ஒன் மோர் தட் gave அப்படிங்கிறது கொடுத்திருக்கான். சோ கொடுத்திருக்கிறத நிறைய கொடுத்திருக்கான் அப்படின்னு அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை பத்தி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வார்த்தை பேசுது. நிறைய கொடுத்திருக்கான் அப்படின்னு. சோ ஆக்ஷன் adverb பத்தி verb பத்தி பேசினா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம adverbன்னு சொல்லுவோம். அப்படிதானே? சப்ஜெக்ட பத்தி பேசினா காம்ப்ளிமெண்ட். add verb பத்தி அடிஷனலா ஏதாவது பேசினா அது adverbன்னு சொல்லுவோம். இங்க கொடுத்திருக்கான் அப்படிங்கறது எவ்வளவு கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்தத பத்தி பேசுறாங்க. சோ அதனால அது என்னன்னு வந்துரும்? ஏன்னு சொல்லி வந்துரும். கிளியரா? சோ மேல இருக்கிறது SVOA அந்த பேட்டர்ன்ல இருக்கு. சோ கீழ பாருங்க. லூசி presented the youngest one. youngest oneனா இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு பப்பி, ஒரு நாய்க்குட்டியை பத்தி என்ன பண்றாங்க? பேசுறாங்க. லூசி அப்படிங்கிறவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பப்பியை பிரசன்ட் பண்ணிருக்கா. லூசி அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பப்பியை பிரசன்ட் பண்ணிருக்கா. பிரசன்ட் பண்ணிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னன்னு வரும்? verb அப்படின்னு வரும். யாரு பிரசன்ட் பண்ணிருக்கா? லூசி பிரசன்ட் பண்ணிருக்கா. சோ இது யாருக்கு பிரசன்ட் பண்ணிருக்கா? டு ஹர் ஃப்ரெண்ட். சோ இது என்னன்னு வந்துரும்? ஆப்ஜெக்ட் வரும். இது பாருங்களேன், யங்கஸ்ட் ஒன்னு இருக்கு. இதுவும் என்னதான்? ஆப்ஜெக்ட் தான். பப்பியை பத்தி பேசுறாங்க. சோ இதுவும் என்னன்னு வரும்? ஆப்ஜெக்ட்னு வரும். இதுவும் என்னன்னு வரும்? ஆப்ஜெக்ட்னு வரும். சோ IODO போடணும் இதுல. சோ இப்ப இத பாருங்களேன். இதுல வந்து பப்பி நாய்க்குட்டி என்னதான் இருக்கு? உயிருள்ள ஒண்ணுதான். டு ஹர் ஃப்ரெண்ட் அது என்ன? ஒரு மனுஷிக்கும் உயிர் இருக்கும், நாய்க்குட்டிக்கும் உயிர் இருக்கும். இதுக்காக தான் சொல்றேன் என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த லிவிங் நான் லிவிங் அப்படிங்கிறது 90% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். 100% பண்ணாது. முடியாத பட்சத்துல தான் நீங்க என்ன பண்ணணும்? அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த மாதிரி இதுல நீங்க என்னன்னு கேட்கணும்? லூசி பிரசன்ட் பண்ணா யாருக்கு பிரசன்ட் பண்ணா அப்படின்றத பாக்கணும். யாருக்கு? டு ஹர் ஃப்ரெண்ட். அவ ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்ணா. யாருக்குங்கிற கேள்வி வந்து அதை நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐஓன்னு சொல்லுவேன். எதை கொடுத்தா? அது பப்பி. டிஓ. புரியுதா? இப்ப ஏன் கிராமட்டிக்கலா ஃபர்ஸ்ட் போகணும்? முடியாத பட்சத்துல தான் க்ளூ வைக்கணும்னு சொன்னது எப்பன்றது புரியுதா? எல்லா இடத்துலயும் இந்த லிவிங் நான் லிவிங் என்ன ஆகாது? ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா 90% வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுல ப்ராப்ளம் இல்ல. ஒருவேளை நம்ம அதிர்ஷ்டம் நமக்கு முன்னாடி போய் நின்று கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா வரும்னு வச்சு நமக்கு தெரிஞ்ச டாபிக்ல இருந்து அந்த ஒரு கொஸ்டினும் டஃபா வந்து அப்படி கேட்கற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விடலாம். அப்பயும் நீங்க என்ன பண்ணணும்? கிளியரா இருக்கணும். ஐஓ அப்படிங்கிறது எப்போதுமே யாருக்கு அப்படிங்கிற கேள்வியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் வரும். ஐஓங்கிறது யாருக்குங்கிற கேள்வியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் வரும். சோ லூசி பிரசன்டர் இங்க இடத்துல என்ன வந்துருச்சு? SVDOIOன்னு வந்திருக்கு. சோ இதுவும் வரல. அப்ப கடைசியா இருக்கிற இது ஒண்ணுதான் என்ன ஆகும்? இந்த பேட்டர்னை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாருங்க. ஹென்றி கேவ் ஹர் அ பென் எஸ்டர்டே. ஹென்றி அவளுக்கு நேத்தி ஒரு பேனா கொடுத்தான்.
இதுதான் ஸ்டேட்மெண்ட். சோ கொடுத்தாங்கிறது தான் verb. சோ gave என்ன பண்றேன் verb அப்படின்னு குறிச்சிருவேன். யார் கொடுத்தா? ஹென்றி கொடுத்தான். சோ அதனால இது சப்ஜெக்ட். her a pen yesterday. yesterday டைம் பவுண்ட் வந்துட்டாலே அதை என்ன பண்றேன் ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். her a pen. இப்போ யாருக்கு கொடுத்தான்? அவளுக்கு கொடுத்தான். சோ I. நெக்ஸ்ட் எதை கொடுத்தான்? பேனாவை கொடுத்தான். do. சோ இந்த இடத்துல பாருங்களேன் உங்களோட லிவிங் நான் லிவிங் ஒர்க் அவுட் ஆயிடும். அவளுக்கு பேனாவையும் ஒரு பொண்ணையும் தான் கம்பேர் பண்றாங்க அந்த இடத்துல. பொண்ணுன்னு வரும்போது அது உயிருள்ள ஒரு இது கேட்டகரி கீழே வந்துடும். அதை நான் என்ன பண்றேன் ஐ ஓன் குறிச்சிருவேன். பெண் அப்படிங்கிறது உயிரில்லாத ஒரு கேட்டகரியை குறிக்குது. சோ அதனால என்ன பண்றேன் அதை டி ஓன் குறிச்சிருவேன். சோ இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகல பாத்தீங்களா? ஒரு இடத்துல வரும், ஒரு இடத்துல அது என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா கிராமட்டிக்கல் திங் வந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும். சோ அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் க்ளூ எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் லீஸ்டா யூஸ் பண்றது, முடியாத பட்சத்துல யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். எப்போதுமே கிராமட்டிக்கலா உள்ளதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அது நமக்கு தெரியாத பட்சத்துல மட்டும் தான் க்ளூவை அப்ளை பண்ணணும். சோ இது SVIODOA இந்த பேட்டர்ன் தான் அவங்க கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் டி டெல்லி. புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? So next, identify the pattern. One of the boys had been singing well. அதாவது ஒரு பாய்ஸ் குரூப்ல ஒரு பாய் வந்து என்ன பண்றான் அப்படின்னா நல்லா பாடினான். நேத்தி நல்லா பாடிட்டு இருந்தான். ஒரு குரூப்ல ஒன் ஆஃப் தி பாய்ஸ் அப்படின்னா என்ன ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு பர்சன் என்ன பண்ணா அப்படின்னா நேத்தி நல்லா பாடிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் நல்லா பாடுறான் அப்படின்னு, பாடி இருந்தான் அப்படின்னு. சோ இப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணா பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க முதல்ல பிரிப்போம் நம்ம. ஒன் ஆஃப் தி பாய்ஸ் அப்படிங்கறதோட சேர்த்து சப்ஜெக்ட் ஒன்னு. had been singing. நம்ம என்ன பண்ற கூடாது, had தனியா been தனியா singing தனியா கோடு போட்ற கூடாது. had been singing past perfect continuousல கொடுத்திருக்காங்க. டென்ஸ் இங்க முக்கியம் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு டென்ஸ் முக்கியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு இந்த அளவுக்காவது புரிஞ்சிருக்கணும்ல. வேர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இது மொத்தமும் சேர்த்து நம்ம verb எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ had been singing அப்படிங்கிறது verb. சோ இது verb. யார் பாடிட்டு இருந்தாங்க அப்படி கேக்கும்போது ஒன் ஆஃப் தி பாய்ஸ், அந்த குரூப்ல ஒருத்தன். சோ இது சப்ஜெக்ட். சோ சப்ஜெக்ட் verb. நல்லா பாடுனா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பாருங்க இது எது கீழே வரும்? verb describe பண்ற மாதிரி இது இருக்கு. அவன் பாடுனா எப்படி பாடுனா? நல்லா பாடுனா அப்படின்ற மாதிரி அவனுடைய பாடல் அப்படிங்கிற அந்த verb describe பண்ற மாதிரி இருக்கு. verb அடிஷனலா ஏதாவது சொன்னுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? adverbன்னு சொல்லுவோம். சோ SVA ஆப்ஷன் C. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மேட்ச் தி ஃபாலோயிங். சோ இது எப்படின்றது புரியுதா? மேட்ச் தி ஃபாலோயிங் என்ன பண்ணிருக்கோம்? ஆக்சுவலி என்னன்னா கீழ அண்டர்லைன் பண்ணிருக்கோம்ல, அந்த காலம் ஏல வந்து இது காலம் ஏ காலம் பி அண்டர்லைன் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுனா இதோட ஜாயின் பண்ணு. சோ பாருங்க வாக். வாக்குங்கிறது என்ன? verb. சோ ஏவுக்கு 3, ஏவுக்கு 3ன்னு வர மாதிரி ஆப்ஷன் இது ஒண்ணுதான் இருக்கு. இது ஒண்ணுதான் இருக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு கீழே ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லக்கு தானே, உட்காந்து எல்லாத்தையும் போட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஆனா இப்ப வேஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்ல. பரிச்சை கால வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்ப பண்ணலாம், தப்பு இல்ல. சோ ரீனா தாட் ஹிம் ஹிந்தி. இதுல ரீனா அப்படிங்கிற வார்த்தை என்ன? சப்ஜெக்ட். சோ அடுத்து ராணி ஏட் ஐஸ்கிரீம். ராணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. ஆப்ஜெக்ட். ராணி என்ன சாப்பிட்டா அப்படின்னு வரணும். சோ அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. சோ அது அப்படி வரும். ராதா இஸ் a டாக்டர். ராதாங்கிறவ ஒரு டாக்டர் அப்படின்னு ராதாவோட ப்ரொஃபஷனை கொடுத்திருக்காங்க. ராதா வந்து யாரு? சப்ஜெக்ட். அவளோட ப்ரொஃபஷனை கொடுத்திருக்காங்க. அப்ப அவளை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். அவளை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவ என்னவா இருக்கா? சப்ஜெக்டா இருக்கா. சப்ஜெக்ட பத்தி என்ன பேசினாலும் என்னன்னு சொல்லுவேன்? காம்ப்ளிமெண்ட். சோ இது கீழே வந்துரும். ஆப்ஷன் ஏ. கிளியரா? இவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பிக். SVOC. SVOC இந்த பேட்டர்ன் கீழே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன பண்ணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க man hunt animals mercilessly. ஒரு மனுஷன் அனிமல் என்ன பண்றான்? இரக்கமே இல்லாம வேட்டையாடுறான். மனிதன் அவர விலங்க வந்து என்ன பண்றான்? இரக்கமே இல்லாம வேட்டையாடுனா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேட்டையாடிட்டு இருக்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி நம்ம போட முடியும்? வேட்டையாடுறது அந்த இடத்துல என்னன்னு வரும்? verb. சோ என்ன எதை வேட்டையாடுனா? அனிமல். சோ இது ஆப்ஜெக்ட். யாருக்கு, யாரை, எதை, என்ன இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னன்னு வரணும்? ஆப்ஜெக்ட்னு வரணும். திரும்ப திரும்ப சொல்றேன்னா நான் என்னோட சேர்ந்தது நீங்க திரும்ப திரும்ப படிக்கும் போது உங்களுக்கு இங்கேயே மெமரைஸ் ஆயினுக்குதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். கிளியர்? சோ இது ஆப்ஜெக்ட். மேன்ங்கிறவ சப்ஜெக்ட். இறக்கமே இல்லாம வேட்டையாடினாப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் வேட்டையாடுறது எப்படி இருந்துச்சு? இறக்கமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வேர்பை பத்தி தானே அது பேசுதுங்க.
அவன் வேட்டையாடினா அவன் வேட்டையாடினதை பார்க்க இறக்கமே இல்லாதபடி இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேட்டையாடினது எப்படி இருந்ததுங்கிறதா அவங்க பேசுறாங்க. அப்போ இது அட்வர்ப். SVO A அந்த கேட்டகரி கீழே வந்துரும். So they stand under the tree. அவங்க மரத்துக்கு கீழே நின்னாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மரத்துக்கு கீழே நிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஸ்டாண்ட் நிக்கிறாங்க இல்லையா, சோ அது verb. யாரு நிக்கிறாங்க, அவங்க நிக்கிறாங்க. சோ இது சப்ஜெக்ட். அண்டர் த ட்ரீ எது கீழே நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருது. சோ ஆப்ஜெக்ட். SVO இது கீழே வந்துருது. அவங்க கொடுத்திருக்கிறது SVOC கேக்குறாங்க. இத பாருங்க, she boils the milk yesterday. every day அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னன்னு வந்துரும், அட்வர்ப். டைம் பவுண்ட் இல்லையா அது, சோ அது ஏன்னு வந்துரும். ஏ அவங்க கொடுக்கவே இல்லை, அதனால எலிமினேட் பண்ணிடுவாங்க. எலிமினேட் பண்ணிடுவீங்க இதுங்க. இருந்தாலும் இதை ஒரு தடவை பாத்துருவோம். கொதிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது verb. எதை கொதிக்க வைக்கிறாங்க, பாலை கொதிக்க வைக்கிறாங்க, ஆப்ஜெக்ட். யாரு கொதிக்க வைக்கிறா, அவள் கொதிக்க வைக்கிறா, அதனால இது சப்ஜெக்ட். SVOA பேட்டர்ன்ல இருக்கு. சோ இதுக்கான ஆப்ஷன் பி பாம்பே. எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. பி எலெக்டட் மலர் த லீடர் அப்படின்னு வரும். சோ எலெக்டட் அவள, அதாவது மலரை லீடரா எலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எலெக்ட் பண்றதுதான் இந்த இடத்துல verb. யார் எலெக்ட் பண்ணிருக்காங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து எலெக்ட் பண்ணிருக்கோம். சோ இது சப்ஜெக்ட். யார எலெக்ட் பண்ணிருக்காங்க, மலரை எலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இது ஆப்ஜெக்ட். லீடர் இது காம்ப்ளிமெண்ட். லீடர் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்சனை பத்தி என்ன பண்ணுது, அது பேசுது. அண்ட் அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இந்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லிடுவோம், காம்ப்ளிமெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சோ இது SVOC அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். பிக் ஆட் ஒன். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த பேட்டர்ன். SVIODO. பெயிண்டர்ஸ் பெயிண்ட். இது வந்து வரவே கூடாது. ஏன், மூணாதான் என்னால என்ன பண்ண முடியும், 3 பார்ட்டா தான் பிரிக்க முடியும். அவங்க கொடுத்திருக்கிறதே 4 பார்ட் கொடுத்திருக்காங்க. ஏங்கிறது என்ன பண்ணக்கூடாது, நான் கன்சிடரே பண்ணக்கூடாது. 3 பார்ட்ல தான் என்னால என்ன பண்ண முடியுது, பிரிக்க முடியுது. சோ அதனால இது கட்டாயம் வராது. இருந்தாலும் பார்ப்போம். பெயிண்டர்ஸ் பெயிண்ட் பிக்சர்ஸ். பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னா வரையறாங்கன்னு அர்த்தம். இதுதான் verb. எதை வரையறாங்க, பிக்சர்ஸ் வரையறாங்க, ஆப்ஜெக்ட். யாரு வரையறாங்க, பெயிண்டர்ஸ் வரையறாங்க. சோ இது சப்ஜெக்ட். SVO கேட்டகரியில வரும். I eat apple every day. every dayன்னு வந்துருச்சு இல்லையா, every dayன்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அட்வர்ப் வந்துருச்சுன்னு அர்த்தம். பேட்டர்ன்ல அது இல்ல. சோ இது வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் பாப்போம். சாப்பிட்டாங்க verb. யாரு சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்டேன், I eat. சோ எதை சாப்பிட்டேன், ஆப்பிள் சாப்பிட்டேன், ஆப்ஜெக்ட். SVOA பேட்டர்ன்ல இருக்கு. அடுத்து he gave me a book அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் வரும். ஆக்சுவலி he gave me a book இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன். கொடுத்திருக்காங்க அப்படின்னு வரும்போது அதுதான் verb. யார் கொடுத்திருக்காங்க, he சப்ஜெக்ட். சோ யாருக்கு கொடுத்திருக்காங்க, எதை கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி வரணும். சோ யாருக்குன்னு வரும்போது IO, எதை கொடுத்தாங்கன்னு வரும்போது DO. இதுலயே பாருங்க மீ புக்னு இருக்கு, கரெக்டா பொருந்திருச்சு இந்த இடத்துல. இது லிவிங் திங், இது நான் லிவிங் திங் பொருந்திருச்சு. சோ இந்த இடத்துல பொருத்தமா இருக்கு. ஒன்னொன்னு இடத்துல தான் பொருந்தாம இருக்கும் போல, ஆனா பொருத்தமா இருக்கு. ஆனா நீங்க எப்போ எப்படிதான் பார்க்கணும், யாருக்குன்னு வந்தா IO, எதை யாரை என்ன சொன்னாங்க எதை சொன்னாங்கன்னு வந்துச்சுன்னா அது DO. கிளியர்? சோ இது வந்து வந்துருச்சு. ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடும், சி தானே. இருந்தாலும் இதையும் பாத்துருவோம், எழுதிட்டல அதுக்காக பாத்துருவோம். ராஜு ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. ராஜு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயன்ட்டா பேசுறான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேசுறான்னு வரும்போது அது verb. யாரு பேசுறாங்க, ராஜு பேசுறான். சோ இது சப்ஜெக்ட். அது எதை பேசுறான் அப்படின்னா இங்கிலீஷ். சோ அதனால இது ஆப்ஜெக்ட். ஃப்ளூயன்ட்டா பேசுறான் அப்படின்னா அவன் பேசுறத டிஸ்கிரைப் பண்றாங்க. அவன் பேசுறான், நல்ல ஃப்ளூயன்ட்டா பேசுறான். அப்ப அவன் பேசுறத இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ verb என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதால adverb. SVOA பேட்டர்ன். இதுக்கு ஆப்ஷன் இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? So next question, match the following. பாருங்க, மேட்ச் பண்ணலாம். Now it's raining. This morning I met him. Radha sings a song. Sita is a teacher. So இதெல்லாம் என்ன பண்ணும், மேட்ச் பண்ணணும். டீச்சர் அப்படிங்கிறது SVC ல வருமா? சோ ஓகே, ப்ரொஃபஷன் இருக்கு. சோ டீச்சர், ப்ரொஃபஷன் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் வந்துரும். சப்ஜெக்ட், the auxiliary verb.
சோ இது இவங்களோட ப்ரொஃபஷனை பத்தி பேசு, சப்ஜெக்டோட ப்ரொஃபஷனை பத்தி பேசுது. சப்ஜெக்ட பத்தி பேசுறதால அது காம்ப்ளிமெண்ட். டிக்கு வந்து எஸ்விசி வந்துரும். டிக்கு வந்து 2 அப்படின்ற ஆப்ஷன் எங்க இருக்கு? தேர்ட் ஒன். ஆக்சுவலி இது மட்டும் தான் ஆப்ஷன். நீங்க சொன்னதை வச்சு கடைசிலேயும் போனேன். வேற எதுவும் நம்ம பார்க்கவே வேண்டாம். இது ஒண்ணு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு பார்த்துருவோம். ராதா சிங்ஸ் எ சாங் அப்படின்னு இருக்கு பாருங்க. சிங்னா பாடுறா, ராதா பாட்டு பாடுறான்னு கொடுத்துருக்காங்க. பாடுறா அப்படிங்கிறது தான் வேர்பு. யாரு பாடுறாங்க? ராதா பாடுறா. சோ சப்ஜெக்ட். எதை பாடுறாங்க? பாட்டு பாடுறா. சோ இது ஆப்ஜெக்ட். SVO இது. நெக்ஸ்ட் நவ் இட்ஸ் ரைனிங். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ் அப்படிங்கறதெல்லாம் என்னதான்? டைம் பவுண்ட் தான். அது என்ன வந்துரும்? A adverb. So it's raining அப்படின்னு கொடுத்திருக்காங்க. it அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட், raining அப்படிங்கிறது verb. So ASB pattern இது. So this morning I met him. இன்னைக்கு காலையில வந்து நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில டைம் பவுண்ட் குறிக்குது. So this morning அப்படிங்கிறது adverb. I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், met அப்படிங்கிறது verb. யாரை பார்த்தேன்? அவனை பார்த்தேன். So him எல்லாம் வந்துருச்சு அப்படினாலே அது என்னதான்? ஆப்ஜெக்ட் தான். ASVO. சோ இது வந்துரும். ஆப்ஷன் 3. ஆக்சுவலி ஒன்ன வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்ப இங்க போடுற மாதிரி எக்ஸாம் ஹால் எல்லாம் போட்டு விளையாண்டுட்டுலாம் இருக்க கூடாது. ஒன்னு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துச்சுன்னா அதை போட்டு விடணும். இங்க நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன பண்றோம்? தனித்தனியா போடுறோம். அங்கெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நடிச்சு அவ்வளோ நமக்கு ஷேக்ஸ்பியரே ஆயே ஆகணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து 1 by 1 சால்வ் பண்ணுங்க. ஒன்னும் தப்பு இல்லை. பரீட்சை ஹால்ல உட்காந்து ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. டு எர் இஸ் ஹியூமன். இது என்னன்னு சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் மீனிங்லாம் வேண்டாம். இது என்னன்னு சொல்லுங்க. டு எர் இஸ் ஹியூமன் என்னன்னு தெரியலையா? தெரியலையா? இப்போ இப்போ இப்ப தெரியுதா? சென்டென்ஸ் ஃபில் பண்ணா தவறு செய்வது மனிதம், மன்னிப்பது தெய்வீகம். இது ஒரு ப்ராபப் மாதிரி. இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா? சரி வேண்டாம், நம்ம எதுக்கு இதெல்லாம் எழுதிட்டு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இதே தரல, எதுக்கு நம்ம இதுக்குள்ள இன்னும் போகணும்? சோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராபப் மாதிரி. இல்ல இந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் பிடிக்கல. மனிதம் அப்படிங்கிறது அதாவது என்னன்னா தவறு செய்வது மனிதம். டு எர் இஸ் ஹியூமன் அப்படின்னா தவறு செய்வது மனிதம் அப்படின்னு. இது ஒரு ஆக்சிலரி வேர்பு. இந்த இடத்துல தவறு செய்வது அப்படிங்கறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். இந்த இடத்துல ஹியூமன் அப்படிங்கிறது இவ தவறு செய்யக்கூடியது யாரு அப்படிங்கறத பத்தி பேசுது. சோ சப்ஜெக்ட் இது, சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட். இந்த சப்ஜெக்ட பத்தி இது பேசுறது. இந்த தவறு செய்வதை தான் இங்க என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட்னு எடுக்கணும். இது ஒரு ப்ராவர்ப். மோஸ்ட்லி ப்ராவர்புக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல எடுக்கிற மாதிரி தான் வரும். பின்னாடி இருக்கிறதா நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ண அப்படின்னா நான் இந்த ஒரு பழமொழி எடுத்தேன். ஆனா இது பழமொழியே உங்களுக்கு தெரியலங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரியுது. So to err is human அப்படின்னு இருக்கு. So is அப்படிங்கிறது என்ன அப்படின்னா be verb குறிச்சிட்டீங்க. So firstல இருக்கிறது என்னன்னா சப்ஜெக்ட். So இந்த சப்ஜெக்ட பத்தி இதோட மீனிங் என்ன அப்படின்னா தவறு செய்வது மனிதம். தவறு செய்வது மனிதம் அப்படிங்கறதா. செய்வதுங்கிறது இந்த இடத்துல என்னன்னு வரும்? verb. சோ அது வந்து ஆக்சிலரி இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது be verb தான். அதனால இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்ல. be verb இருந்தா அது be verbனே போட்டுறலாம். சோ தவறு செய்யறது அப்படிங்கறத என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்னு எடுக்கிறோம். அதை யாரு செய்யறாங்க அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஹியூமன். இதை நான் சப்ஜெக்ட்னு எடுத்துட்டதால பொதுவா யாரை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் யாருக்கு அப்படிலாம் வந்து ஆப்ஜெக்ட்னு வரும். இந்த இடத்துல யார் அப்படிங்கறது வந்து என்னன்னு குறிக்கிறேன்? காம்ப்ளிமெண்ட்னு குறிக்கிறேன். காரணம் நான் இதை பத்தி தான் பேசுறேன். சோ இது வந்து எனக்கு இந்த இடத்துல சப்ஜெக்டா இருக்கு. அதனால இது என்ன பண்றேன் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்னு எழுதுறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதும்போது இது அட்வர்ப்னு எழுதுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதும்போது ஏன்னு சொல்லி இதை என்ன பண்ணுவாங்க? டினோட் பண்ணுவாங்க. பட் இது பழமொழி கீழே இதுல வர்றதால இதை பத்தி பேசு, சப்ஜெக்ட பத்தி பேச. நம்ம சப்ஜெக்ட பத்தி பேசினாலே இது காம்ப்ளிமெண்ட் தான்ப்பா. இதுக்கு மீனிங் தவறு செய்வது மனிதம். தவறு யாரு செய்யறத பத்தி பேசுறாங்க? மனுஷங்க பண்றதை பத்தி தான் பேசுறாங்க. சோ மனுஷங்களை பத்தி தான் இந்த இடத்துல பேசுறாங்க. தவறுங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டா இருக்கு. தவறு செய்யறத பத்தி பேசுறதால ஹியூமன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்கு? காம்ப்ளிமெண்டா இருக்கு. புரியுதா என்னன்றது? SVC இதுதான் ஆப்ஷன் பி. SVC. நெக்ஸ்ட் புரிஞ்சிருச்சுல? சோ நெக்ஸ்ட் I teach him English. நான் அவனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தேன். டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வருது. I teach him English. பாருங்க, டீச் அப்படிங்கிறது verb. யார் கத்து கொடுக்குறாங்க? நான் கத்து கொடுக்குறேன். சோ இது சப்ஜெக்ட். ஹியூமன் வந்துருச்சு யாருக்கு அப்படின்னு வருது. ஹிம் அப்படின்னு வந்துருச்சுனாலே the object அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? டினோட் பண்ணிடுவோம். சோ என்ன கத்து கொடுக்குறோம்? இதுவும் என்னதான் வரும்? ஆப்ஜெக்ட்டுக்கு தான்
வரும். SVOO அப்படின்னு வரும். SVOO ஆக்சுவலி ஆன்சர் வந்துருச்சு. SVOO. இந்த இடத்துல என்னன்னா IODOன்னு சொல்லி என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டுமே ஓன் தான் இருக்கு. சோ அதனால நம்ம ரொம்ப யோசிச்சு இவங்க ஏன் டிஓ கொடுக்கல ஐஓ கொடுக்கல உங்களுக்கு தான் அது பிளஸ் IODO அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. SVOOனே கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். அது IOவா டிஓவா நீங்க கண்டுபிடிங்க அப்படிலாம் அவங்க கொடுக்கல. ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? SVOO அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம். கிளியரா? புரிஞ்சிருச்சா? இது ஏன் இதுவும் ஆப்ஜெக்ட் இதுவும் ஆப்ஜெக்ட்னு ஏன் சொல்றோம்? சோ இது சப்ஜெக்ட் இது verb அப்படின்றது புரிஞ்சிருச்சு. I teach him English. நான் அவனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. கத்து கொடுக்கிறேன் அப்படின்னு வர்றது வந்து என்னன்னு எடுத்துட்டோம்? verb-னு எடுத்துட்டோம். யார் கத்து கொடுக்கறா? நான் கத்து கொடுக்கிறேன். அது சப்ஜெக்ட். யாருக்கு கத்து கொடுக்கிறேன்? இது ஆப்ஜெக்ட். என்ன கத்து கொடுக்கிறேன்? இங்கிலீஷ். ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு, யாரை, எதை, என்ன இந்த கேள்விலாம் வந்தாலே அது என்னன்னு தான் வரணும்? ஆப்ஜெக்ட்னு தான் வரணும். சோ இதுல நீங்க IODO எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? யாருக்குங்கிறது என்னவா வரணும்? ஐஓவா வரணும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது டிஓவா வரணும். ஆனா நம்ம இதுல வந்து அப்படி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ரெண்டுமே ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஏன்னா அவங்க ஆப்ஷன்ல என்னதான் கொடுத்திருக்காங்க? SVOOன்னு தான் கொடுத்திருக்காங்க. SVIODOன்னு கொடுக்கல. நம்மளால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்ம IODO தானே படிச்சோம், இது என்ன ஓஓன்னு கொடுத்திருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆன்சர் SVOO. அந்த ஆப்ஜெக்ட் IODOன்னு எழுதாம வெறும் ஓஓன்னு எழுதிருக்காங்க. இப்படியும் சில நேரம் வரும். அதனால தான் இந்த क्वेश्चन எடுத்தேன். ஓகே, கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन. மேட்ச் தி ஃபாலோயிங். காலம் A, காலம் B. மேட்ச் பண்ணுங்க பாப்போம். They were happy. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. சோ were அப்படிங்கிறது be verb. சோ இது verbல வந்துரும். யார் சந்தோஷமா இருந்தா? அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இது சப்ஜெக்ட். happy அப்படிங்கிறது they were. SVC வருமா? காம்ப்ளிமெண்ட். அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இவங்களோட சந்தோஷத்தை பத்தி தான் என்ன பண்ணுது? பேசுறாங்க. சோ இவங்கள பத்தி தான் பேசுறாங்க. சப்ஜெக்ட் பத்தி எது பேசினாலும் நம்ம என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட்னு போடணும். சோ இது SVC ன்னு வரணும். சோ ஏவுக்கு ஆப்ஷன் 4ன்னு வரணும். 3 இருக்கு. 3 ஆப்ஷனுமே இருக்கு. நம்ம ஃபர்தரா பார்த்தா தான் பார்க்க முடியும். சோ அடுத்து பாப்போம். She sang sweetly. அவ ரொம்ப இனிமையா பாடினா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவ ரொம்ப இனிமையா பாடினான்னு கொடுத்திருக்காங்க. சோ பாடுறாங்கிறது verb. யார் பாடினா? அவ பாடினா. சோ இது சப்ஜெக்ட். அவளோட பாட்டு எப்படி இருந்துச்சு? ஸ்வீட்டா இருந்துச்சு. அவளோட பாட்டை பத்தி என்ன பண்றாங்க? பேசுறாங்க. அவ பாடினதை பத்தி பேசுறாங்க. சோ verb-ஐ டிஸ்கிரைப் பண்ணா அதை நம்ம என்னன்னு சொல்லணும்? adverb-னு சொல்லணும். SVAன்னு வரணும். சோ ரெண்டுக்கு ஆப்ஷன் SVA இது வரணும். சோ 1க்கு வந்து 4ன்னு இருக்கணும். 2க்கு ஆப்ஷன் வந்து 1ன்னு இருக்கணும். ஆப்ஷன் 2 412 புரிஞ்சிருச்சுல? 4123 இந்த ஆப்ஷன் கீழ வரும். நான் அடுத்தது பண்ணாமலே இதை வச்சு எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டே இருக்கேன். எப்பவுமே சொல்றதுதான், क्वेश्चन பேப்பரை எப்பவுமே என்ன பேட்டர்ல தான் அப்ரோச் பண்ணணும். நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல தான் அப்ரோச் பண்ணணும். நமக்கு எல்லாம் தெரியும் ஒன்று நாள்லாம் போட்டுக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்சாலுமே அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தட் என்னவா தான் இருக்கணும்? எலிமினேஷன் மெத்தட்ல தான் இருக்கணும். क्वेश्चन பேப்பரை ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து கடைசி क्वेश्चन வரைக்கும் ஒரே மெத்தட்ல தான் வந்து அப்ரோச் பண்ணணும். நான் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ இது வரைக்கும் அந்த மெத்தட்ல என்ன பண்ணலாம்? ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து கடைசி क्वेश्चन வரைக்கும் ஒரே மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணணும். சோ she sang sweetly. சோ இது SVA பேட்டர்ன்ல வந்துருது. சோ ஆப்ஷன் குறிச்சிட்டோம். மத்ததையும் பாத்துறலாம். I gave him a book. நான் அவனுக்கு ஒரு புக்க கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ கொடுத்தேன் அப்படிங்கறது இந்த இடத்துல என்ன வரணும்? verb-ஆ வரும். யாரு கொடுத்தாங்க? நான் கொடுத்தேன். சோ நான்ங்கிறது சப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தேன்? him. அவனுக்கு கொடுத்தேன். சோ இது IO. எதை கொடுத்தேன்? புக்க கொடுத்தேன். சோ இது DO. SVIODO. He painted the car green அப்படின்னு இருக்கு. சோ அவன் அந்த காருக்கு பெயிண்ட் வந்து என்ன பண்ணான்? கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணான்னு கொடுத்துருவாங்க. பெயிண்ட் பண்ணா அப்படிங்கிறது தான் verb. யார் பெயிண்ட் பண்ணா? அவன் பெயிண்ட் பண்ணா. எதுல பெயிண்ட் பண்ணா? எதை பெயிண்ட் பண்ணா? காரை பெயிண்ட் பண்ணாங்க. சோ இது ஆப்ஜெக்ட் கீழ வரும். சோ இத பாருங்களேன், கிரீன் அப்படின்னு இருக்கு. He painted the car green. இதை ஏன் சீன்னு போடுறோம்? புரியல? SVOC தான் கரெக்டா தான் இருக்கு. verb பத்தி பேசினா அது adverb இல்லையா? He painted the car. காம்ப்ளிமெண்ட்ல வேற என்னெல்லாம் சொன்னோம்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சப்ஜெக்ட பத்தி பேசும். சப்ஜெக்ட் எப்படிப்பட்டது, என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லும். வேற சென்டென்ஸை முழுமையடைய வைக்கும். வேற வேற He painted the car green.
அவன் அந்த காருக்கு பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சான். எடுத்தாலும் மீனிங் கொடுத்தா அது அட்வர்ப் இல்லையா? இது எஸ்விஓசி தானே, காம்ப்ளிமெண்ட். He painted, எரர்லாம் கிடையாது, கரெக்டா தான் இருக்கு. He painted the car green. அவன் அந்த காருக்கு பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சான் அப்படின்னு இருக்கு. SVOC தான் காரணம். காருக்கு வந்து பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சான் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது இது என்னன்னா எப்படி சொல்றது உங்களுக்கு, இது டினோட் பண்றது வந்து சப்ஜெக்ட பத்தி பேசுற மாதிரி தான். அவன் அந்த காருக்கு வந்து பச்சை கலர்ல பெயிண்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி இது சப்ஜெக்ட பத்தி தான் அது வந்து பேசுது. சப்ஜெக்ட பத்தி சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அவங்க பெயிண்ட் பண்ணது வந்து காருக்கு, ஆப்ஜெக்ட்டுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து உங்களுடைய ஒரு சாய்ஸ் ஆஃப் திங்க பத்தி பேசுற மாதிரி இருக்கு. அவன் அந்த கலருக்கு வந்து என்ன பண்ணிருக்கான், பெயிண்ட் பண்ணிருக்கான். யாரு பெயிண்ட் பண்றாங்களோ அவங்களோட சாய்ஸை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? அந்த காருக்கு பச்சை கலர்ல என்ன பண்ணிருக்காங்க, பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ காருக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வேர்ப்ல வந்துரும். யார் பண்ணிருக்காங்கிறது சப்ஜெக்ட், எது மேல பண்ணிருக்காங்கும் போது கார ஆப்ஜெக்ட்ன்றது வந்துருது. சோ இந்த காரை பெயிண்ட் பண்ணது சப்ஜெக்ட் தான். இது வந்து உங்களுக்கு வேற எந்த கேட்டகரிக்கிலயும் உங்களால கொண்டு போக முடியாது. ஏ கேட்டகரிக்கிலயும் இது வராது, அட்வர்ப் கேட்டகரிக்கிலயும் உங்களால இது என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. இது சப்ஜெக்டோ வேர்போ கிடையாது. சப்ஜெக்ட் வராது, வேர்பு வராது, அட்வர்பும் வராது, ஆப்ஜெக்ட் கீழே இது வரதுக்குன்னு சான்ஸ் கிடையாது. சோ இது எதாவது இருந்தாகணும், காம்ப்ளிமெண்டா தான் இருந்தாகணும். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட பத்தி பேசுற விஷயமா தான் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது இவருடைய ஒரு சாய்ஸ் ஆஃப் கலர் தான் கிரீன் அப்படிங்கிறது. சோ அதனால இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா SVOC அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, டினோட் பண்ணிருக்காங்க. கிளியரா, புரியுதா? சோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, அடுத்து SVCA இதுவும் என்ன அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோயிங் தான். SVIODO, SVC, SVDOIO. இத பாருங்க எப்படி பிரிக்கலாம். சோ C சப்ஜெக்ட், சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது verb, me a parcel, அவ எனக்கு ஒரு பார்சலை சென்ட் பண்றா அப்படின்னு இருக்கு ஸ்டேட்மெண்ட். சோ சென்ட் பண்றாங்கிறது verb, யார் சென்ட் பண்றா, அவ சென்ட் பண்றா. சோ அதனால சப்ஜெக்ட் யாருக்கு, எனக்கு. சோ இது IO, என்ன அப்படின்னு வரும்போது அது DO, SVIODO. ரெண்டுக்கு ஆப்ஷன் 1ன்னு வரணும். இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு இருக்கு. பாருங்க, she is a teacher. 3க்கு வந்து 4 வரணும். இது சப்ஜெக்ட், பி verb, அதனால இது வந்துரும். சப்ஜெக்ட் verb, a teacher, இது ஒரு ப்ரொஃபஷனை குறிக்குது, அவளுடைய ப்ரொஃபஷனை குறிக்குது, சப்ஜெக்ட் உடைய ப்ரொஃபஷனை குறிக்குது. SVC. சோ SVC அப்படின்னா 3க்கு ஆப்ஷன் 4ன்னு வரணும். 3க்கு ஆப்ஷன் 4, ஆப்ஷன் C வந்துருச்சா, புரியுதா? சோ அடுத்து இத பாருங்க, he gave prizes to the winners, அவன் வின்னர்ஸ்க்கு பிரைஸ் கொடுத்தான், பிரைசஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைசஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணத பத்தி பேசுறாங்க. கொடுத்தாங்கிறது verb, யார் கொடுத்தா, அவன் கொடுத்தான். சோ அதனால இது சப்ஜெக்ட். பிரைசஸ் டு தி வின்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ எதை கொடுத்தாங்க, பிரைஸ் கொடுத்தாங்க. சோ இது ஆப்ஜெக்ட்ல வரும். டு தி வின்னர்ஸ் என்னதான், ஆப்ஜெக்ட் தான். சோ இதுல எது IODO ல வரும், டு தி வின்னர்ஸ், யாருக்கு கொடுத்தாங்க, வின்னர்ஸ்க்கு கொடுத்தாங்க. சோ இது என்னவா வந்துரும், IO. இது DO, எதை கொடுத்தாங்க, பிரைசஸ் கொடுத்தாங்க. DO இங்கேயே லிவிங் நான் லிவிங் திங் என்ன ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. பிரைஸ் டு தி வின்னர்ஸ் அப்படிங்கும்போது ஒர்க் அவுட் ஆகுது. சோ இது கீழே வந்துரும். The weather is hot in Chennai. இந்த இன் சென்னை அப்படிங்கும்போது ஒரு பிளேஸ் குறிக்குது. பிளேஸ், டைம் போன்றதெல்லாம் வந்து என்னன்னு வந்துடும், அட்வர்ப்னு வந்துடும். சோ இது A. இது ஒரு B verb, அதனால இதை நான் Bன்னு சொல்லி என்ன பண்றேன், குறிச்சிடுவேன். வெதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் verb. அதே மாதிரி the weather is hot in Chennai. ஹாட் அப்படிங்கிறது இது எதை மென்ஷன் பண்ணுது, இந்த வெதரை பத்தி தான் பேசுறாங்க. வெதர்ங்கிறது என்ன, வெதர் தான் ஹாட்டா இருக்குன்னு சொல்றாங்க. வெதர்ங்கிறது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட பத்தி பேசினா காம்ப்ளிமெண்ட். சோ SVCA அப்படிங்கிறது பேட்டர்ன். கிளியரா, புரிஞ்சிருச்சா? இல்ல எல்லாத்துலயும் எப்படி பிரிச்சிருக்கோன்னு. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க, the boys are playing football now. இப்போ பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சோ இதுக்கு வந்து என்ன பண்ணும், பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். பாருங்கப்பா, ஃபார்ம் பண்ணலாம். ஆர் பிளேயிங், ஆர் தனியா பிளேயிங் தனியா பிரிக்க கூடாது. ஆர் பிளேயிங்கிறது சேர்த்து ஒரு verb. சோ இது verb. யார் விளையாண்டாங்க, பசங்க விளையாண்டாங்க. சோ இது சப்ஜெக்ட். நவ் அப்படிங்கிறது டைமா வந்துருச்சு. சோ அதனால இது அட்வர்ப்னு வந்துரும். ஃபுட்பால், என்ன விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. சோ இது ஆப்ஜெக்ட். SVOA அப்படின்னு வரும். சோ ஆப்ஷன் பி பாம்பே. SVOA. புரிஞ்சிருச்சா? சோ இதெல்லாம் நீங்க கன்சிடரே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. டைரக்டாவே உங்களுக்கு எதுவுமே பேட்டர்னே தெரியலனாலும் இதுக்கு ஆன்சர் எழுதிருக்கலாம். நீங்க எப்படி நவ் டைம் பவுண்ட் வச்சிருக்கிறது கடைசியா ஏன்னு குறிச்சிட்டீங்கனாலே மத்த 3 ஆப்ஷனையும் நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இது ஒண்ணு மட்டும் தான் கடைசியில ஏ அப்படிங்கிற பேட்டர்னோட இருக்கு. சோ இது மட்டும் தான் இருக்குன்றதாலே ஆன்சர் வந்திருக்கும். நம்ம பேட்டர்ன் போட்டுட்டோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. SVOA. அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, நெக்ஸ்ட். ஷீலா குக்ஸ் வெரி வெல். ஷீலா வந்து நல்ல சமைப்பா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. குக் பண்றா அப்படிங்கறது தான் என்ன இந்த இடத்துல verb. யாரு, ஷீலா. சோ அதனால இது சப்ஜெக்ட். வெரி வெல் அப்படின்னா அவ நல்லா குக் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அவ குக்கிங் ஸ்கில் என்ன பண்றாங்க, பாராட்டுறாங்க. verb பத்தி பேசுறாங்க. verb பத்தி அடிஷனலா ஏதாவது சொன்னா அது என்னன்னு சொல்லுவோம், adverb. சோ A, SVA, ஆப்ஷன் C. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Boys are playing in the ground. So are playing அப்படிங்கிறது verb. யாரு ப்ளே பண்றா, boys. So இது subject. எங்க ப்ளே பண்றாங்க, in the ground. கிரவுண்ட்ல என்ன பண்றாங்க, ப்ளே பண்றாங்க. இது எதை பத்தி குறிக்குது, ஒரு பிளேஸ பத்தி குறிக்குது. கிரவுண்ட்ங்கிறது ஒரு இடம், அந்த இடத்துல அவங்க விளையாடுறாங்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு இடம், பேரு அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன வந்துடணும், adverb அப்படின்னு வந்துடணும். அப்ப ஆப்ஷன் C, SVA. So next, they made her my secretary. அவளை என்னோட செக்ரட்டரியா மாத்திட்டாங்க. அவளை என்னோட செக்ரட்டரியா மாத்திட்டாங்க. சோ made அப்படிங்கிறது இந்த இடத்துல verb. இது யார் மாத்துனாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து மாத்திருக்காங்க. சோ இது she. யார மாத்துனாங்க, அவளை. சோ இது ஓ, அவளை மாத்துனாங்க அப்படின்னா அவர் யார மாத்துனாங்க, அவளை மாத்துனாங்க. சோ யாரைன்ற கேள்வி வரும்போது அது ஆப்ஜெக்ட். SVO. மை செக்ரட்டரி. செக்ரட்டரிங்கிறது என்ன, போஸ்டிங் இல்லையா, அது ஒரு போஸ்டிங்கா இல்லையா, ஜாப். அத குறிச்சா என்னன்னு வந்துடும், காம்ப்ளிமெண்ட். SVOC. ஆப்ஷன் B பாம்பே. புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட். Sentries have been posted all around the building. பில்டிங்கை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க, சென்ட்ரீஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. சென்ட்ரீஸ்னா யாரு, பாதுகாவலர்கள். அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, பில்டிங்கை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட். சோ have been posted, அவங்கள நிறுத்தி வச்சிருக்காங்கங்கிறது என்னன்னு வந்துரும், verb. எவ்வளவு பெரிய verb பாத்தீங்களா, have been posted. நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு have தனியா, been தனியா, posted தனியா, have been தனியா, posted தனியா அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, பிரிச்சிட கூடாது. have been postedங்கிறது present perfectல என்ன வரணும், வந்துரும். சோ அதனால இது என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா சேர்த்து ஒரே verb. சோ have been posted அப்படிங்கிறது verb. யாரை நிறுத்தி வச்சிருக்காங்க, சென்ட்ரைஸை நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ இது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் verb. all around the building. பில்டிங்கை சுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க. பில்டிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை பத்தி சொல்லுது. சோ அப்படி வந்துருச்சுனாலே அது adverb. ஆப்ஷன் C. புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन. he is sleeping. அவன் தூங்கிட்டு இருக்கான். புரியல, ஆல் அரவுண்ட் தி பில்டிங்லாம் பிரியாது. பில்டிங்கை சுத்தி அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். பில்டிங்கை சுத்தின்னா அதுக்கு வந்து மீனிங். பில்டிங் தனியா, சுத்தி தனியா. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, சுற்றி அப்படிங்கிறது தனி, பில்டிங்கிறது ஒன்று தனி அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல உங்களால அப்படி பிரிக்க முடியுமா? ஒரு கட்டடத்தை சுற்றி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குன்னா கட்டடத்தை தனியா ஒரு வார்த்தையா, சுற்றி தனியா ஒரு வார்த்தையா உங்களால பார்க்க முடியுமா? புரியல சார். இது கொஸ்டின்லயே உங்களுக்கு ஆல் அரவுண்ட் தி பில்டிங்னு கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வேணும்னா இந்த கொஸ்டின்ல அரவுண்ட்னு கொடுக்கலாம், ஆல் தி பில்டிங், எல்லா பில்டிங்கும் அப்படின்ற மாதிரி வரும். ஆல் அரவுண்ட் தி பில்டிங்னா ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கை சுத்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இதுக்கான மீனிங். புரிஞ்சிச்சா? புரியல, சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. பில்டிங் அப்படிங்கிறது சென்ட்ரிஸ் அப்படிங்கிறவங்க பாதுகாவலர்கள். பாதுகாவலர்கள் அந்த இடத்தை சுத்தி நிக்கிறாங்கன்னு கொடுத்திருக்காங்க. அந்த பாதுகாவலர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியா கொடுத்திருக்காங்க, கொடுக்கல. சென்ட்ரிஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்றாங்க சார். ஆனா அவங்களுடைய போஸ்டிங்கை பத்தியோ
இல்ல அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தியோ என்ன பண்ணல, அவங்க கொடுக்கல. சென்ட்ரிஸ் ஹேவ் பீன் போஸ்டட் ஆல் அரவுண்ட் தி பில்டிங் அப்படின்னா அந்த பாதுகாவலர்கள் அந்த பில்டிங்கை சுத்தி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் பாருங்க, சப்ஜெக்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டுடைய போஸ்டிங்கை பத்தியோ இல்ல அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தியோ, அதான் நான் சொல்லும் போதே தெளிவா சொன்னேன். சப்ஜெக்ட பத்தி பேசுறது வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அது குறிப்பா எதை பத்தி பேசும், அவங்களோட போஸ்டிங்கை பத்தி, இல்ல அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க, என்னவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பேசும். அதை நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஜெனரலா காம்ப்ளிமெண்ட்ங்கிறது சப்ஜெக்ட பத்தி தான் பேசுவோம். பட் அட் தி சேம் டைம் அவங்களுடைய போஸ்டிங்கை பத்தியோ அவங்களுடைய ப்ரொஃபஷனை பத்தியோ இல்ல அவங்களோட ஸ்கில்ஸை பத்தியோ இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தான் என்ன பண்ணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ல பேசும். உங்களுக்கு டைரக்டா பில்டிங் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாலே அது ஒரு பிளேஸை பத்தி குறிக்குதுன்னு உங்களுக்கு வந்துருச்சு. சோ பில்டிங் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னாலும் பிளேஸ், டைம் பவுண்ட் இந்த மாதிரி எது வந்தாலும் வேர்பை டினோட் பண்ற மாதிரி வந்தாலும் என்னதான் நீங்க போடணும், அட்வர்ப் அப்படிங்கிற ஏ தான் போடணும். சோ அதனால எஸ்விஏ. இது ஆல் தனியா அரவுண்ட் தனியா அப்படிலாம் பிரிக்க கூடாது. ஆல் அரவுண்ட் அப்படிங்கிறது பில்டிங்கை சுத்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அரவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல் தி பில்டிங், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்னு அர்த்தம். ஆல் அரவுண்ட்னா ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கை சுத்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் கொஸ்டினுக்கான மீனிங். புரிஞ்சிச்சா? தெளிவா இருக்கீங்கல்ல? சோ ஆப்ஷன் என்ன இருக்கு? சி, SBA. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ அடுத்து he is sleeping, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ is sleeping அப்படிங்கிறது verb. யார் தூங்கிட்டு இருக்கா? அவன் தூங்கிட்டு இருக்கான். சோ SB, ஆப்ஷன் A. புரியல. isங்கிறது verb, அவன் தூங்கிட்டு இருக்கான். present continuous verb இது. நான் அதான் சொல்றேன்ல, நீங்க என்னன்னா ரொம்ப பிரிக்கிறதுலாம் வந்து ரொம்ப முக்கியம். 50% சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 50% பாதி கடலை தாண்டணும் அப்படின்னா கரெக்டா கோடு போட்டு உங்களுக்கு பிரிக்க தெரியணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வேர்ப்னு சொல்லி வரும்போது இப்ப இதெல்லாம் பிரிச்சீங்கன்னா தனித்தனியாவே சொல்லலாம். இது ஒரு வேர்ப் தான், இது ஒரு வேர்ப் தான், இது ஒரு வேர்ப் தான். எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொடுக்கும்போது அது மொத்தமா சேர்த்து ஒரு வேர்பா தான் நீங்க என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். இஸ் ஒரு வேர்ப் தான், ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் தான். ரெண்டையும் பக்கத்துல கொடுத்திருக்காங்கன்னா அது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சேர்த்தபடி நீங்க ஒரு வேர்பா தான் எடுக்கணும். இஸ் தனியா ஸ்லீப்பிங் தனியா அப்படிலாம் எடுக்க கூடாது. அதுக்காக தான் இந்த क्वेश्चन இதுல எடுத்தேன். he is sleeping, subject plus verb. so option A, SB. புரிஞ்சிருச்சா? இதுல சப்ஜெக்ட் verb தான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. so SB. அடுத்து பாருங்க, she is a friendly person, அவ ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ் அப்படிங்கிறது ஒரு பி verb. சோ யாரு? அவ ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன். சோ இது சப்ஜெக்ட். a friendly person அப்படிங்கறத சேர்த்து என்ன பண்ணணும், எடுக்கணும். இவளோட நேச்சரை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அவ ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன், அவளுடைய நேச்சர், அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இதுல அவள் அப்படிங்கிறது யாரா இருக்கா, சப்ஜெக்டா இருக்கா. சோ சப்ஜெக்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. காம்ப்ளிமெண்ட். சோ SVC. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन. tell me your name, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எங்க இத சொல்லுங்க பாப்போம். tell me your name. tell, சொல்லுங்க பார்க்கலாம். tell verb. me ஆப்ஜெக்ட். இப்படி சொல்லக்கூடாது. எதனால ஆப்ஜெக்ட் சொல்லணும்? இவ்வளவு நேரம் நான் 23 क्वेश्चन பார்த்திருக்கோம். ஒரு क्वेश्चनக்கு நான் என்ன யாரு எதை யாரைன்னு சொல்லி என்னத்தையும் கேட்டு சொல்லல. நீங்க மட்டும் சொல்லும் போது இது எஸ் இது வின்னு சொல்லீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணுமா? நீங்களும் சேர்த்து தான் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். tell me your name. tell அப்படிங்கறது சொல்றதுனால இது என்ன பண்றோம், verb-ன்னு சொல்லி எடுக்கிறோம். யார்கிட்ட என்ன பண்றாங்க, யாருடைய பேரை கேக்குறாங்க, இவங்களோட பேரை கேக்குறாங்க. சோ இது ஆப்ஜெக்ட். your name, இதுவும் என்னதான், ஆப்ஜெக்ட் தான். ஆன்சர் வந்து VOO. இது எதுக்காக எடுத்தோம்னா இதுல சப்ஜெக்டே இல்ல பாருங்க. tell me your name, சப்ஜெக்டே இல்ல. சரி, இப்ப நான் இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன், அதுக்கு சொல்லுங்க பாப்போம். shut your mouth. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? shut your mouth. shut your mouth. close the door. shut your mouth, close the door. இதெல்லாம் என்ன பேட்டர்ன்? இதெல்லாம் BO, BO. இதுவும் BO. அவ்வளவுதான். இதுல எல்லாம் என்ன இல்ல உங்களுக்கு,
சப்ஜெக்ட் இல்ல. சப்ஜெக்ட் இல்லாமலும் என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் அப்படிங்கிறது வரலாம். verb இல்லாம தான் சென்டென்ஸ் வராது. சப்ஜெக்ட் இல்லாம என்ன பண்ணலாம், உங்களுக்கு verb இது வந்து வரலாம். இந்த டெல்லுன்னு எடுத்துட்டோம், அதனால வந்து மீங்கிறத வேணா சப்ஜெக்டா போட்டுக்கலாமா அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. verb சப்ஜெக்ட் இல்லாம சென்டென்ஸ் எப்படிப்பா இருக்கும், எடுத்தோடனே verb வந்துட்டாலும் பின்னாடி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்தாகணும்ல அப்படின்னு நீங்களா சப்ஜெக்ட்டுக்கு பாவப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட்லாம் போடக்கூடாது. சப்ஜெக்ட் இல்லாமலும் என்ன வரும், சென்டென்சஸ் வரும். அதுல கிளியரா இருங்க. சோ டெல் மீ யுவர் நேம், ஷட் யுவர் மவுத், க்ளோஸ் தி டோர், இது எல்லாமே நம்ம பழக்கத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது எல்லாத்துலயுமே என்ன வராது, சப்ஜெக்ட் வராது. சப்ஜெக்ட் இல்லாம verb ஆப்ஜெக்ட் வச்சும் சென்டென்சஸ் வரும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, the doctor gave him a prescription. டாக்டர் அவனுக்கு prescription கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு. சோ கொடுத்தாரு அப்படிங்கிறது வரதால இது verb. யார் கொடுத்தாங்க, டாக்டர் கொடுத்தாங்க. சோ சப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க, IODO. சோ IODO கிளியரா இருக்கா உங்களுக்கு, யாருக்கு கொடுத்தாங்க, IO. என்ன கொடுத்தாங்க, எதை கொடுத்தாங்கன்னு வரும்போது DO, IODO. அண்ட் இங்கே வந்து லிவிங் நான் லிவிங் என்ன ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. ஹிம் பிரெஸ்கிரிப்ஷன் வருது, பிரெஸ்கிரிப்ஷனுக்கு உயிர் கிடையாது, ஹிம்னா ஒரு பர்சனை குறிக்குது, அவருக்கு உயிர் இருக்கு. சோ உயிருள்ள ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது IO, உயிர் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுவது DO. சோ நெக்ஸ்ட் இது எது வந்துரும், ஆப்ஷன் SV, IODO. அடுத்து பாருங்க, எவ்ரிஒன் லவ் ஜுவல்ஸ் அண்ட் சில்க் சாரீஸ். எல்லாருக்குமே ஜுவல்ஸ் அண்ட் சில்க் சாரீஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ லவ்ஸ் அப்படின்றது விரும்புறாங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் verb. எல்லாருக்கும், யார் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்புறாங்க. சோ சப்ஜெக்ட். சோ இதை பிரிக்கணுமா, பிரிக்க கூடாது. ஒருவேளை அண்ணுக்கு பதிலா அண்டன் கொடுத்திருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. சேர்த்தபடிதான் என்ன பண்ணணும், எடுக்கணும். சோ எல்லாருக்குமே சில்க்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அண்ட் சில்க் சாரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும், என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க, கொஸ்டின் வருது. சோ என்ன அப்படின்னு வரும்போது என்ன பிடிக்கும், எதை பிடிக்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னன்னு வரணும், ஆப்ஜெக்ட். யாருக்கு, யாரை, எதை, என்ன, இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில், ஆப்ஜெக்ட். சோ SVO. கிளியர்? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட், மை சிஸ்டர் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெரி வெல். என்னோட தங்கச்சி இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. பேசுவாங்கிறது ஆக்ஷன். சோ இது verb. யார் பேசுவா, ஏன் தங்கச்சி பேசுவா. சோ இது சப்ஜெக்ட். பாருங்க, என்ன பேசுவா, இங்கிலீஷ் நல்லா பேசுவா. சோ இது ஆப்ஜெக்ட். எப்படி பேசுவான்றது தான் இங்க கொடுத்தாங்க. வெரி வெல் அப்படின்னா அவளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பேசுறாங்க. பேசுவா, நல்லா பேசுவான்னு சொல்லி அவளோட verb ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ verb பத்தி இது பேசுறதால இது என்ன, adverb. SVOA. ஆப்ஷன் டி, டெல்லி. புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चन, டாக்டர் அட்வைஸ்டு ஹிம் டு கம்ப்ளீட் ரெஸ்ட். டாக்டர் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வரும்போது இது ஒரு ஆக்ஷன், இது verb. யார் அட்வைஸ் பண்ணிருக்கா, டாக்டர். சோ சப்ஜெக்ட். யாருக்கு, இவருக்கு. சோ இது ஓன் வரும். டு கம்ப்ளீட் ரெஸ்ட் இது என்னன்னு வரணும், SVO, IODO. எப்படி சொன்னீங்க, IODO சொல்லுங்க. யாருக்கு அப்படின்னு வரும்போது IO வந்துருச்சு. டி. என்ன சொன்னாங்க, எதை சொன்னாங்கன்னு வந்தாலும் என்னன்னு வரணும்னு சொன்னோம், DO வரணும். என்ன கொடுத்தாங்க, எதை கொடுத்தாங்க, எதை சொன்னாங்க இப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன வரணும், DO வரணும். டு கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த, அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி தான் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் இருக்கு. டாக்டர் அவனுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. சோ ஏதோ ஒண்ணு சொல்லிருக்காங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, எதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரணும், DO வரணும். சோ ஆப்ஷன் DO. இதுலயும் IODOல லிவிங் நான் லிவிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உயிருள்ள உயிரில்லாத அப்படிங்கிறதுல என்ன ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. சோ IODO. ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்த क्वेश्चन, ஹர் ட்ரெஸ் அப்பியர்ஸ் நியூ. அவளுடைய Dress ரொம்ப புதுசா தெரியுது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். அப்பியர்ஸ் தெரியுது அப்படிங்கிறது verb. யாரோடது, அவளுடையது. ஹர் தனியா Dress தனியால என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. சோ சேர்த்து ஒரே வேர்ட் தான். சோ இது அவளுடைய Dress. யாருடைய Dress அழகா புதுசா தெரியுது, அவளோட Dress புதுசா தெரியுது. சோ இது சப்ஜெக்ட். சோ சப்ஜெக்ட் verb நியூ. அவளோட Dressக்கு கொடுக்கிற காம்ப்ளிமெண்ட் தானே இது. புரியல, நவுன் இல்ல, நியூன் இருக்கு. அட்வர்ப் எப்படி வரும், Dress பத்தின அப்பியரன்ஸ் தானே நீங்களும் சொல்றீங்க. அப்பியரன்ஸ் பத்தி அவங்க பேசுறாங்க. அவ Dress புதுசா இருக்குன்னு தானே சொல்றாங்க. சோ இது வந்து இப்போ
காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வரும். எஸ்விசி சப்ஜெக்ட பத்தி தானே பேசுறாங்க, அவ Dress தானே புதுசா இருக்குன்னு பேசுறாங்க. சோ அதனால என்ன வரும், காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வரும். நீங்க திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டு எனக்கே டக்குன்னு குழம்பி போகுது, ஐயோ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், எங்க நிக்கிறோம், ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி நானும் ஆப்ஷன்ல தேடிட்டே இருக்கேன். ஐயோ தப்பா சொல்றோமோ அப்படின்னு எனக்கே குழப்பம் வந்தது நீங்க கேக்குற டவுட்ஸ்ல. சோ ஹர் Dress appears new அப்படின்னு இருக்கு. சோ அவளுடைய Dress புதுசா தெரியுதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ தெரியுது அப்படிங்கும் போது அது verb, யாரோட இது அப்படிங்கறது வரும்போது யாரோடத பத்தி பேசுறாங்க, அவளோடத பத்தி பேசுறாங்க. சோ இது சப்ஜெக்ட். சோ இந்த சப்ஜெக்ட காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிற மாதிரி இது இருக்கிறதால சப்ஜெக்ட பத்தி எது பேசினாலும் என்னன்னு வந்துரும், காம்ப்ளிமெண்ட். சோ SVC ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन, they felt the floor vibrate. they felt the floor vibrate. சோ அவங்க வந்து அதாவது என்னன்னா கீழ இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து வைப்ரேட் ஆகுறது அவங்க என்ன பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபீல் பண்றாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, ஃப்ளோர் வந்து வைப்ரேட் ஆகுறத அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ இது பாருங்களேன், ஃபீல் பண்றாங்கன்னு வரும்போது இது verb ஆயிடும், யாருன்னு வரும்போது இது சப்ஜெக்ட் ஆயிடும், ஃப்ளோர்னு வரும்போது இது ஆப்ஜெக்ட். என்னன்னு தானே கேக்குறோம், அதனால என்ன ஆயிடும், இது ஆப்ஜெக்ட்னு வந்துரும். வைப்ரேட்ங்கறத பாருங்க, இது எது கீழ வரும், SVO verb describe பண்ணதா. felt அப்படினா வைப்ரேட் ஆகுறாங்க, வைப்ரேட் அவங்க ஃபீல் பண்ற உணர்வை சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. SVO A வரணும். ஆப்ஷன்ல இல்லன்னு இல்ல, ஆக்சுவலி என்னன்னா இத எழுதும் போதே வந்து இந்த क्वेश्चन வந்து நான் கூகுள்ல இருந்து எடுத்தேன். கொடுக்கும் போதே வந்து அவங்க எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா they felt the floor அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க கொடுத்திருந்த டெஃபினிஷன் இதுதான். they felt the floor அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க தரைய உணர்றாங்க. என்னவா உணர்றாங்க அப்படிங்கிற क्वेश्चन வந்து இந்த இடத்துல வருது. என்னவாக, இந்த வார்த்தைக்காக தான் இந்த क्वेश्चन வந்து நான் எடுத்ததே. என்னவாக, என்னவாக அப்படிங்கிற क्वेश्चन வருது. எந்த இடத்துல எல்லாம் என்னவாக அப்படிங்கிற வார்த்தை வருதோ அந்த இடத்துக்கு நீங்க காம்ப்ளிமெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இது வந்து கூகுள்லயே கொடுத்திருந்தாங்க, SVOC. சோ இத வந்து இதுல உங்களுக்கு அப்படி கேட்டா என்ன பண்றது அப்படிங்கறதால தான் அதுல இருந்து இந்த क्वेश्चन நான் எடுத்ததே. என்னவாக அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதுவும் எதை தான் டினோட் பண்ணுது அர்த்தம், காம்ப்ளிமெண்ட். C அப்படிங்கறத டினோட் பண்ணுது. சோ காம்ப்ளிமெண்ட்க்கு இன்னொரு வார்த்தை என்ன பண்ணணும், நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். என்னவாக அப்படின்னு வரும்போதும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்துரும். சோ சப்ஜெக்ட பத்தி பேசினா காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணா அது என்ன வரணும், காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வரணும். அதோட இப்போ சப்ஜெக்ட் உடைய பொசிஷனை பத்தியோ போஸ்டிங்க பத்தியோ அவங்க என்னவாக இருக்காங்க. சோ ஆக்சுவலி அதுலயே வருதுல என்னவாக அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லும் போதே இதுல பத்தி சொன்னோம். சப்ஜெக்ட் வந்து இப்போ she is a doctor அப்படின்னா அவ ஒரு டாக்டரா இருக்கா, அவ என்னவா இருக்கா, டாக்டரா இருக்கா. சோ அந்த என்னவாக அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அது என்னவா வந்துடணும், காம்ப்ளிமெண்ட்க்கு கீழே வந்துடணும். சோ இந்த பொசிஷன் போஸ்டிங் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை பத்தி பேசினாலும் என்னவாகங்கிற கேள்வி வந்தாலும் அது என்னன்னு சொல்லணும், நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லணும். they felt the floor vibrate. அவங்க ஃப்ளோரை உணர்றாங்க, என்னவா உணர்றாங்க, வைப்ரேஷன்ல உணர்றாங்க. அது ஷேக் ஆகுதா, வைப்ரேட் ஆகுதா, எரியுதா, சில்லுன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்னவா உணர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த क्वेश्चन வந்து வரும். அது வந்து உங்களுக்கு கொடுக்கும் போதே இந்த கூகுள்ல அந்த क्वेश्चन வந்து அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. அதனால தான் அந்த क्वेश्चन என்ன பண்ண எடுத்தேன். என்னவாக அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுவும் எதை தான் டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம், சப்ஜெக்ட பத்தி பேசுன அர்த்தம். சோ அது காம்ப்ளிமெண்ட். என்னவாகங்கிற கேள்வி காம்ப்ளிமெண்ட் கீழ வரும். சோ யாருங்கிற கேள்வி வந்துச்சுன்னா சப்ஜெக்ட், புரியுதா, யார் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா சப்ஜெக்ட். எங்கு எப்போதுன்னு டைம் பவுண்ட்ஸ் பத்தி வந்துச்சு அப்படின்னா அது அட்வர்ப். அதே மாதிரி இந்த மாதிரி என்னவாக அப்படிங்கிற क्वेश्चंस எல்லாம் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட பத்தி என்னவாக அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस எல்லாம் வந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் கீழ வந்துரும். அதே மாதிரி வேற என்ன क्वेश्चंस பார்த்தோம், யாரை, யாருக்கு, எதை, என்ன சொன்னாங்க, எதை சொன்னாங்க, இந்த மாதிரி இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அது எது கீழ வந்துரும், ஆப்ஜெக்ட்டுக்கு கீழ வந்துரும். அதுல ஐஓடிஓ பிரிச்சு புரிஞ்சுக்குவீங்கல்ல நீங்க. சோ இதுதான்ப்பா சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது. நீங்க ஒரு 100 क्वेश्चन வந்து சால்வ் பண்ணோம், இல்ல ஒரு நான் 30 क्वेश्चंस வந்து போட்டேன். இதுக்கப்புறம் நீங்க ஒரு 70 क्वेश्चंस எடுத்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இதுல இருந்து எந்த क्वेश्चन வந்தாலும் நீங்க எழுதிடலாம் அப்படிங்கிற லெவல்ல என்ன பண்ணிடலாம், போயிட முடியும். எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த டேப்லேஷன் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ஒரு தடவை ஒரு 40-50 क्वेश्चन கண்டினியூஸா நீங்க போட்டு பார்த்துட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கு. அதெல்லாம் ஒரு தடவை படிச்சாலே மனசுல அப்படியே நின்றும். எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு லைட்டா பார்த்துட்டு பிரஷ் அப் பண்ணிட்டு போனா போதும். இதுல கேட்கற இப்ப நான் எடுத்திருக்க क्वेश्चन அளவு கூட உங்களுக்கு டஃபா எல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. இனிமே உங்களுக்கு கொஞ்சம் லீனியன்ட்டா தான் கேட்பாங்க. அதனால ரொம்ப எல்லாம் போட்டு பயந்துட்டு குழப்பிட்டு கிராமர் ரேஞ்சுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாம் எடுத்து போகாதீங்க. சென்டென்ஸ் பேட்டர்ங்கிறது இங்கிலீஷ் உடைய ஒரு பேசிக் தான். நார்மலா நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசுறோம் அப்படிங்கறத பிரிச்சு பிரிச்சு பாக்குறது, அவ்வளவுதான். இதுல ரொம்ப கிராமர் அப்படிங்கறதுலாம் எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ல? கிளியரா இருக்கீங்கல்ல? ஓகே, தேங்க்யூப்பா.